ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். பொல்லா இருட்டினை துரத்தி விட்டோட்டும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, பிரானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து கொண்டு வருவதில் இன்று நாம் பகிரவிருக்கும் அந்த தேவ திருவாக்கியம் எம்மபட அடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 215, பக்கம் 168. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, சிவபுர செல்வர்களை தினம் தினம் அச்சிவபத நாட்டிற்கு போக்குவரத்துள்ள செம்மல்களாகிய பல ஆயிரக்கணக்கான புதல்வர்களை நாம் பெற்றுள்ளவர்களாக இருக்கிறோம். சிவ செம்மல் அவர்களின் எண்ணமும் அவர்களது புதல்வர்களின் எண்ணமும் கூறிய வாளாயுதத்தின் முனை போல் இருக்கும். ஆனால் மற்றையோரது எண்ணம் கனிந்த பழம் போல் இருக்கும். இப்போ பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நம்மை, அவர்களுடைய புதல்வர்களாகிய நம்மை எப்படியெல்லாம் பெருமைப்படுத்தி நம்மளை உயர்த்தி பெருமானவங்க அருளி செய்றாங்க. சிவபுர செல்வர்கள் என்று நம்ம எல்லாம் அழைக்கிறார்கள். சிவபுர செல்வர்களை நாம எல்லாம் தினம் தினம் சிவபத நாட்டிற்கு போக்குவரத்து உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்றாங்க. தினம் தினம் சிவபத நாட்டிற்கு போக்குவரத்துள்ள செம்மல்களாம் நாமெல்லாம். அதனாலதான் போல பெருமானவர்கள் அப்படி அருளி செய்ததுனாலதான் நம்ம தினம் தினம் அவங்கள பத்தி பேசிட்டே இருக்கிறோம். தினம் தினம் சிவபத நாட்டிற்கு போக்குவரத்துள்ள செம்மல்களாகிய பல ஆயிரக்கணக்கான புதல்வர்களை, அப்படி 1-2 புதல்வர்கள் இல்ல, பல ஆயிரக்கணக்கான புதல்வர்களை பெருமானவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று நம்மளையெல்லாம் சிவபுர செல்வர்கள், செம்மல்கள், அவர்களுடைய புதல்வர்கள் என்று நம்மளை எல்லாம் மேன்மைப்படுத்தி பெருமானவர்கள் அருளி செய்றாங்க. அப்புறம் அவங்களுடைய எண்ணமும் நம்முடைய எண்ணமும் ஒன்னா இருக்கும், கூறிய வாளாயுதம் போல இருக்கும் என்றும் இந்த திருவாக்கியத்துல பெருமான் அவங்க அருளி செய்றாங்க. சிவ செம்மல் அவர்களின் எண்ணமும் அவர்களது புதல்வர்களின் எண்ணமும் கூறிய வாளாயுதத்தின் முனை போல இருக்கும். பெருமானவர்களுடைய அந்த வாக்குதான் கூறிய வாளாயுதம் போன்ற அந்த நாவின் முனை சாட்டை கொண்டு விளாசுவார்கள் அவங்க. ஆனா நம்மளுடைய நாவும் அது போலதான் கூறிய வாளாயுதம் போல இருக்கும். நம்மளுடைய எண்ணமும் அந்த கூறிய வாளாயுதம் போல இருக்கும், கூறிய வாளாயுதத்தின் முனை போல இருக்கும். அது மாதிரி பெருமானவர்கள் நம்மளை எல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு பெருமானவங்க அருளி செய்றாங்க. ஆனா மற்றையோரது எண்ணம், அவர்களுடைய பிள்ளைகளாக இல்லாமல் மற்றையவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா கனிந்த பழம் போல் இருக்கும். கனிந்த பழம் போல்னா என்னமோ பெருமையா சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. கனிந்த பழம் எப்படி இருக்கும்? கொல 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 வள வள வளர்ன்னு இருக்கும். அது போல மற்றவர்களுடைய எண்ணம் எல்லாம், எண்ணம், நாக்கு, அறிவு எல்லாமே கூர்மையாக இருக்கணும். ஒரு வாளாயுதத்தின் முனை போல, ஒரு கத்தி முனை போல கூர்மையானதாக இருக்கணும். ஆனா பெருமான் அவர்களுடைய எண்ணத்தில் சாராதவர்களுடைய அந்த எண்ணம் எல்லாம் ஒரு கனிந்த பழம் எப்படி கொல கொல வள வளன்னு இருக்குமோ அந்த மாதிரி கொலகொலத்து போயிருக்கும் அவர்களுடைய எண்ணம் என்று பெருமான் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்றாங்க. அப்போ இது பத்தி இன்னும் நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அப்போ இந்த சிவபத நாட்டிற்கு போக்குவரத்து உள்ளவர்களாக இருக்கிறோம் நாமெல்லாம் அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்றாங்க. எப்படி அந்த சிவபுர நாட்டுக்கு போக்குவரத்து உள்ளவங்களாக நம்மளை எல்லாம் பெருமான் அவங்க ஆக்குனாங்க? துனியின் மூலமாகத்தான். நம்முடைய நாவு என்னென்ன வீண் பேச்சோ பேசிக்கிட்டு இருந்த நாவை அந்த பெருமானவர்களுடைய எண்ணம் எந்த வழியில ஓடிக்கொண்டு இருக்கிறதோ, உன்னுடைய எண்ணம் எங்க ஓடிக்கிட்டு இருக்கோ நாதமும் அங்கதான் ஓடும் அப்படின்னு பெருமான் அவங்க நம்மளுக்கு ஒரு திருவாக்கியத்துல அருளி செய்யற மாதிரி
இந்த பெருமானவர்களுடைய எண்ணத்தையே சார்ந்ததுனால நம்முடைய நாவும் பேச்சொலி நாவாக இருந்ததை அமுத நாவாக பெருமானவர்கள் நமக்கெல்லாம் ஆக்கி தந்திருக்கிறாங்க. பேச்சொலி நாவோனே அமுத நாவோனாக்கி பெருங்கபத்தை அறுத்தறிந்த பிரணவோனே. அப்படி நமக்கெல்லாம் ஒரு பெரிய கபத்தை அறுத்தறிந்து இந்த பேச்சொலி நாவாக இருந்த நம்முடைய நாவை பிரணவ நாவாக அமுத நாவாக பெருமானவர்கள் ஆக்கி தந்திருக்கிறாங்க. அமுத கலைஞான போதத்துல அந்த பாடல் நமக்கு பார்ப்போம். ஆத்திந்த படியறிந்த மானா கண்டான் அடியில் விழுந்தெழுந்து நின்றங்கேது சொல்வார் காட்சியலாம் என கழித்த கருணை வேண்டே கவனரச குளிகையரே கனி கொண்டாத மாட்சிமையாம் இந்நாள் இம்மாநிலத்தில் மானிட சட்டை தாங்கி வந்திங்கென்னை பேச்சொலி நாவனை அமுத நாவோனாக்கி பெருங்கபத்தை அறுத்தெறிந்த பிரணவோனே. இப்படி பேச்சொலி நாவாக இருந்த நம்முடைய நாவெல்லாம் அமுத நாவாக மாற்றி அவர்களுடைய புதல்வர்களாக நம்மளை எல்லாம் ஆக்கி நம்ம எல்லாம் சிவபுர செல்வர்கள் செம்மல்கள் என்று பெருமானவர்களுடைய அந்த திருவாய் கொண்டு நம்ம எல்லாம் அருளி செய்ததுக்கு நாமெல்லாம் என்ன பாக்கியம் செய்தோம்? அதுக்கு நம்ம என்ன பதில் அவங்களுக்கு செய்ய போறோம்? நம்மகிட்ட இருந்தது அஞ்ஞானம் தான் இருந்தது. பெருமானவர்கள் இன்னைக்கு அருளி செய்தது போல அந்த பிரணவ நாட்டில் குடியேறணும். இந்த மனிதனாக பிறந்த எல்லாருமே அந்த பிரணவ நாட்டில் குடியேறியே தீரணும். இப்ப இந்த மானிட சட்டை தாங்கி வந்தவங்க எல்லாருமே இந்த பிரணவ நாட்டில் குடியேறியே தீர வேண்டும். அது என்ன அவ்வளவு கடினமான காரியமா? உன்னோட வேலையோட இதுவும் ஒரு வேலையாக செய்யற அளவுக்கு அவ்வளவு எளிமையானதாக இருக்கும். உன்கிட்ட ஒரு 1500 ரூபாய் இருந்ததுன்னா இன்னொரு 500 ரூபாய் கொடுத்தா இல்ல என்னால சுமக்க முடியாதுன்னு சொல்லுவியா? அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய சுமை இல்லை அல்லவா? அது போல இதுவும் ஒரு சுமையான காரியம் இல்லை. நான் வந்த காலத்தில், நான் வராத காலத்துல வேணா அது கடினமான காரியமாக இருந்திருக்கலாம். ஆனா நான் வந்த காலத்தில் எப்படி ஒரு தேன் கூட 1000 பேர் சேர்ந்து கட்டணும்னு நினைச்சா கூட கட்ட முடியாது, அது கஷ்டமான காரியமாயிரும். ஆனா ஒரு தேனிக்கு அது எளிமையான காரியமாகிவிடும். அது போல நான் வந்த காலத்தில் அந்த பிரணவ நாட்டில் குடியேறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்கிறது என்று நம்மை தேடி நமக்கு அந்த அருள்மழையை பொழிவிக்கின்ற பெருமானவர்களுக்கு நம்ம இப்படியெல்லாம் சிவபுர செல்வர்கள் செம்மல்கள் என்று அழைக்கின்ற பெருமானவர்களுக்கு நாம என்ன பதில் செய்வோம்? தினம் தினம் அவங்களுடைய பெருமையை பேசி தினம் தினம் அந்த சிவபுர திருவள்ள நாட்டுக்கு போக்குவரத்து உள்ளவர்களாக நாம இருப்பதுதான் அவங்களுக்கு நாம செய்த ஒரு பதிலாக இருக்கும். அஞ்ஞான கிழங்கு களைந்தெடுத்து உபனிடத மழை பொழியும் நாவோய் மெஞ்ஞான செயல் தேர்ந்து நாத்தழும் பங்கேறி விளைகின்ற வாக்கால் பொய்ஞான புலையதமை வாட்டிடுமை சவுக்கையன வலுநாய்ந்து எஞ்ஞான்றும் செல்லும்படி நீ அளித்தனையே பதிலுமக்கென் செய்வேனத்தா என்று உருகி நிற்கிறத தவிர நாம வேற என்ன செய்ய முடியும்? நேற்று நம்ம பார்த்த திருவாக்கியத்தில் சொன்ன மாதிரி அவங்கள தரிசிக்கும் போதெல்லாம் கண்ணீர் கதகதவென்று கொட்ட ஏதாவது ஒரு மந்திரத்தை உன்னுடைய நாக்கு உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செஞ்சது போல
இந்த அஞ்ஞான கிழங்கு இருந்ததே நம்மகிட்ட, அதை வேரோட அறுத்தெறிந்து உபநிடத மழையை நம்மகிட்ட பொழிவித்து நம்முடைய அந்த மனம் என்பதெல்லாம் நம்மகிட்ட இருந்து பிடுங்கி எரிந்து அறிவாக மாற்றி இந்த பொய்யான புலையர்களை எல்லாம் வாட்டிடும் மெய் சவுக்கை போன்ற ஒரு கூரிய வலு நாவை நமக்கு தந்து அது எஞ்ஞான்றும் செல்லும்படி எங்கேயும் எவ்விடத்திலும் செல்லுமே நம்முடைய அந்த கூரிய வாளாயுதம் போன்ற அந்த நாக்கு. யாருக்கிட்டையும் பேசி ஜெயிக்க முடியல. எங்க என் பிள்ளைய பேசி ஜெயிச்சுட்டு பார்ப்போம்னு பெருமானவங்க அருள் செய்வார். அந்த மாதிரி எவர்கிட்டையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பொருந்தி அந்த நாக்கை நமக்கெல்லாம் அருளிய பெருமானவர்களுக்கு பதில் உமக்கு என்ன செய்வேனத்தா? அவங்களுக்கு நாம என்ன பதில் செய்ய போறோம்? தினம் தினம் அவங்களுடைய பெருமையை பேசி மகிழ்வது ஒன்றுதான் நாம அவங்களுக்கு செய்த ஒரு பதிலாக இருக்கும். அப்படியாக நம்மளை எல்லாம் எப்படி அந்த சிவபுர திருவிழா நாட்டுக்கு தினம் தினம் போக்குவரத்துள்ள செம்மல்கள் அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்யறாங்க. எப்படி நம்ம அந்த சிவபுர திருவிழா நாட்டுக்கு தினம் தினம் போக்குவரத்து உள்ளவர்களாக இருக்கிறோம்? அந்த கல்வியையும் நம்ம பெருமானவர்கள் தான் நமக்கு கற்பித்தாங்க. இந்த துணியின் மூலமாகத்தான் அந்த சிவபுர திருவிழா நாட்டுக்கு தினம் தினம் நம்ம போய்கிட்டோம் வந்துகிட்டோம் இருக்கிறோம். ஜீவாத்மாவின் போக்குவரத்து துணிதான் ஜீவாத்மாவின் தலை. ஆண்டவர்களின் வாக்கே முதலாயிருக்கும். மற்ற யாவும் உனக்கு யாதொரு பிரயோஜனத்தையும் தராது. அந்த உலகத்துல எதுவுமே எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராது நமக்கு பெருமான் அவருடைய வாக்கை தவிர. அந்த வாக்கு ஒண்ணுதான் நமக்கு ஜீவ முதலாக இருக்கிறது. இப்படி ஒரு படிப்பை, தீர்க்கமான படிப்பை இன்னைக்கு கூட பெருமான் அவங்க அருளி செஞ்சாங்க. இது எவ்வளவோ காலம் படிக்க வேண்டிய படிப்பை நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், வந்து உட்கார்ந்து கொஞ்சம் என் பேச்ச காது கொடுத்து கேட்டா மட்டும் போதும், உன்னை அந்த எல்லைக்கு ஏற்றி வச்சிருவேன். அவ்வளவு எளிமையாக அந்த தீர்க்கமான படிப்பை, வித்வான்களும் அறிய முடியாத படிப்பை சில தினத்தில் கற்பிக்கும் சாலை இது. அதுதான் இன்னைக்கு பெருமான் அவங்க அருளி செஞ்சாங்க. நீ சில தினம் ஒரு வாரம் உட்கார்ந்து நான் சொல்றதை மட்டும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இரு, வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அந்த வார்த்தைகள் உள்ள போய் உனக்கு என்னென்ன கற்பிக்கணுமோ அதெல்லாம் கற்பிச்சிடும். சில தினத்தில் கற்பிக்கும் சாலை இது. உயர்ந்த படிப்பு, எளிதாய் சுருங்கிய காலத்தில் செலவில்லாமல் எல்லா நூல்களுக்கும் வியாக்கியானம் சொல்லும் படிப்பே ஆசான் வாக்கு. எல்லா நூல்களுக்கும் அர்த்தம் புரிஞ்சிடும். பெருமான் அவருடைய அந்த வாக்கை நம்ம செவிக்குள்ள பூத்துனா அது எல்லா பூட்டையும் உடைக்கின்ற சாவியாக இருக்கும். அப்படியான ஒரு அரிய படிப்பை பெருமான் அவர்கள் நமக்கெல்லாம் கற்பித்து நம்ம எல்லாம் அந்த சிவபுர செல்வர்களாக தினம் தினம் அந்த சிவபுர நாட்டிற்கு போக்குவரத்து உள்ள செம்மல்களாக நம்மளை எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி நம்மளை எல்லாம் பிறப்பிக்க வச்சாங்க? அப்படி செய்துள்ள பல்லாயிரக்கணக்கான மறுபிறப்பு பெற்றுள்ள புதல்வர்களாக நம்மளை எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி நம்மளை எல்லாம் மறுபிறப்பு பிறப்பிக்க செய்தாங்க? பெருமானவர்கள் பாட்டேர் பிரான் அவர்களை பற்றி சொல்லும் போது, ஓங்காரகார வாக்கு வித்தினாலே பிறப்பிக்க செய்து ஈன்றெடுத்த என் அத்தா என்று அருளி செய்வாங்க. அதுபோல நம்மளையும் பெருமானவர்கள் அந்த சுத்தாவிச்சீர் ஓங்காரகார வாக்கு வித்தினாலே பிறப்பிக்க செய்து ஈன்றெடுத்தார்கள். ஈன்றெடுத்தது மட்டுமல்ல, பின்னும் தாங்கள் வாடாத தேவாமிர்த அருளூரல் உணவு ஈந்து நாளும் ஊட்டி வளர்த்தெடுத்தீர்கள். நாளும் நமக்கு அந்த தேவாமிர்த அருளூரல் உணவு ஊட்டி 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 நம்மள அந்த ஜீவ தேகத்தை கொழு 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 என்று நம்மளை எல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறாங்க பெருமானவர்கள். இவ்வாறாக எனக்கு மாதா பிதாவுமான மன்னோ, என் அண்ணே அம்மா, உங்களுக்கு நான் என்ன பதில் செய்வேன்? இப்படியெல்லாம் நம்மளை ஏறாத நிலைக்கு மேல்நிலைக்கு ஏற்றி வச்சு நம்முடைய பெருமானவர்கள் நம்முடைய எண்ணத்தை அவங்க எண்ணத்தோடையே ஒன்று சேர்த்து, அவங்க எண்ணம் போலே நம்முடைய எண்ணமும் கூறிய வாளாயுதம் போல இருக்கும் அப்படின்னு பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்றாங்க. அப்போ நம்ம எண்ணம் எப்படி அவங்களுடைய எண்ணத்தோட இணைந்து இருக்கு அப்படிங்கிறத பத்தி நமக்கு பெருமானவர்கள், நம்முடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்தது? அஞ்ஞான கிழங்குதான் இருந்தது நம்மகிட்ட. இந்த உலக பேச்சதான் பேச்சடி நாவாகத்தான் இருந்தது. அதை எப்படி அமுத நாவாக மாற்றினார்கள்? கோடாயுத திருவாக்கியம் 266 பெருமானவங்க
உன் எண்ணம் அழிந்தே போகிற நேசத்தை உயிராக கொண்டிருந்தது இருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த நாவை, அந்த நேசத்தை விட்டு விட்டு ஆண்டவர்கள் அருளுக்குள் நீ நுழைந்து கொள்ள வேண்டும். ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவங்களுடைய அருளுக்குள் நுழைந்து கொண்டா போதும். அவர்கள் அருளையே அருந்த வேண்டும். அது உன் உள்ளத்தில் சிறிது சிறிதாக நுழைந்து ஜீரணமாகி உன் ரத்தத்தில் போய் கலக்க வேணும். அது நம்ம பார்த்தோம். ஏனோ தானோன்னு ஒரு மந்திரம் சொன்னா கூட அத வாய் வார்த்தையாக சொல்லாம அது உள்ளத்துல பதிஞ்சு அங்கிருந்து வரணும். நமக்கு கண்ணீர் கதகதவென்று கொட்ட வரணும். அது ரத்தத்துல போய் கலக்கணும் அவங்களுடைய அருள். அப்படி கலக்கும் போதுதான் அது உன் உள்ளத்தில் சிறிது சிறிதாக நுழைந்து ஜீரணமாகி உன் ரத்தத்தில் போய் கலக்க வேணும். அறிவே உன் பாவ நினைவை சங்கரிக்கிறது. அப்போ அப்படி போய் கலக்குதே, அதுக்கு பேர் தான் அறிவு. அந்த அறிவு, அது வரைக்கும் நம்ம கிட்ட அறிவு இல்லை, மனம்தான் இருந்தது. அந்த அறிவு உள்ள போய் ரத்தத்துல கலந்து அது என்ன செய்து, நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமே பாவ நினைவு, இந்த பாவ நினைவுகளை எல்லாம் சங்காரம் செய்கிறது. பிறகு அந்த நினைவே அறிவாக மாறுகிறது. அந்த பாவ நினைவெல்லாம் பரிசுத்தமாக்க பெற்று அதுவே அறிவாக மாறுகிறது. அப்படி அறிவா மாறின உடனே, நினைவு தேகம் அறிவு தேகமாக மாறின உடனே இந்த தூல தேகமும் மாறிடும். இந்த தூல தேகத்துல இவ்வளவு நாள் பேச்சடி நாவாக இருந்தது அமுத நாவாக மாறிவிடும். உன் தேகம் மாறுகிறது. உன்னுடைய வாய் 70,000 நாவுடைய வாயாக மாறுகிறது. ஒரு நாவு இல்ல, நமக்கெல்லாம் 70,000 நாவு. அதனாலதான் தினமும் பெருமானவர்களுடைய அந்த நாகத்தை முழங்கிக் கொண்டே இருக்கிற நாவாக மாற்றி விடுகிறார்கள். 10,000 கண்கள் வருகிறது. உன் காது அணு புரண்டாலும் கேட்கக்கூடிய காதாக ஆகிறது. உன் நினைவை பரிசுத்தமாக்கிய பின்னர் தான் இப்படி அந்த நினைவு கண்டத குப்பையெல்லாம் சேர்த்து வச்ச நினைவாக இருந்தது. அதெல்லாம் அழிச்சு அதை பரிசுத்தமாக்கி அதன் பின்னர் தான் அந்த தெய்வப்பதி பக்கம் அதை நீட்ட வேண்டும். இப்படி எல்லாம் பரிசுத்தமாக்கின பிறகுதான் அதை அந்த தெய்வப்பதி பக்கம் நீட்ட செய்து அந்த ஞானத்திற்கு எவ்வளமாக நம்முடைய மனத்தை உருமாற்றுகிறார்கள். அது வரைக்கும் அந்த மனம் ஞானத்திற்குரியதாக இல்லை, அது அஞ்ஞானத்திற்குரியதாகத்தான் இருந்தது. அந்த மனத்தை ஞானத்திற்குரியதாக உருமாற்றுகிறார்கள். அதாவது உன் மனம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன் ஆசிரியருக்கு நேர் இலக்கில் நிற்க வேண்டும். மற்ற இந்த உலக காரியத்திலே இருந்த அந்த மனம் அதெல்லாம் விட்டுட்டு ஆசிரியருக்கு நேர் இலக்கில், ஆசான் வந்த காலத்தில் அது எளிது அப்படின்னா அவங்க எளிதுதான், ஆனா அதுக்கு நேர் இலக்கில நம்ம நிக்கணுமே. அப்படி நேர் இலக்கில் நிற்க வேண்டும். அப்படி இருந்தாதான் இந்த பாவ நினைவுகள் எல்லாம் சங்காரம் செய்யும். இந்த மனம் என்ன செய்யும் அப்படின்னா, அது புலன் வழியாக, புலன் தான் இந்த ஐம்புலன்கள் இருக்கே, இந்த ஐம்புலன்களும் அப்படியே ஊரெல்லாம் மேயக்கூடியது. ஊரெல்லாம் மேய்ந்து திரிந்து கண்டதையும் இந்த மனதிற்கு அனுப்பும். அப்படி அனுப்புகிற அந்த அவற்றையெல்லாம் இந்த மனம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நினைவாக நமக்குள்ள பதிய வச்சிடும். அந்த நினைவுகள் எல்லாம் வெறும் பாவ நினைவாகத்தான் இருக்கு. இந்த பாவ நினைவு ஆண்டவர்களுடைய அருளை அருந்தியதும் அந்த மருந்து உள்ள போய் என்ன செய்து ஜீரணமாகி ரத்தத்துல கலந்து, ஒரு மருந்து போய் ரத்தத்துல கலந்தாதான் அந்த வியாதியை குணப்படுத்தும். அது போல இந்த மனம் புலன் வழியாக கண்டதையும் உள்ள எடுத்து நினைவாக சேகரித்து வச்சிருக்குது. அதெல்லாம் பெருமானவர்களுடைய அந்த அருளானது உள்ள நுழைஞ்சி ரத்தத்துல கலந்து ஜீரணமாகி அது அந்த பாவ நினைவுகள், அந்த மனம் பதிச்சு வச்சிருக்கே நினைவுகளாக, பாவ நினைவுகளாக, இந்த பாவ நினைவுகளை எல்லாம் சங்காரம் செய்து அது அப்படியே அறிவாக மாற்றி விடுகிறது. அப்படி நினைவு மாறியதும் தேகமும் மாறுகிறது. அந்த அறிவு தேகம் மாறின இந்த தூல தேகமும் மாறிடும். இந்த தூல தேகத்திலையும் வல்லமை வந்துடும். இந்த நாவு அமுத நாவாக மாறிவிடும். இதுவரைக்கும் பேச்சு அழி நாவாக இருந்தது, அமுத நாவாக மாறிவிடும். உன்னுடைய வாய் 70,000 நாவுடைய நாவாக மாறிவிடும். 70,000 நாவுடைய வாயாக மாறிவிடும். 10,000 கண்கள் வருகிறது.
அப்போ அவ்வளவு வல்லமை பொருந்தியதாக இந்த தேகமும் மாறிவிடுகிறது. இப்படித்தான் நம்முடைய நினைவை எல்லாம் பெருமானவர்கள் பரிசுத்தமாக்குறாங்க. இப்படி எல்லா உலகங்களுக்கும் எட்டி ஏறி படர வைக்கும் இறை பெரு வழியை என்று பெருமானவங்க நம்மளுக்கு மான்மியத்துல அளித்துவோம். எல்லா உலகங்களுக்கும் அப்படின்னா நிறைய உலகங்கள் இருக்கா? இருக்குன்னு சொல்லுவாங்க. 7 14 உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அந்த 7 உலகம் அப்படிங்கிறது இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த பிண்டத்திலும் அந்த 7 விதமான உலகம் அது இருக்கு. அதுதான் மாற்றப்பெறுகிறது. அது என்ன அப்படின்னா 7 விதமான பண்புகள். இந்த உடல் 7 விதமான பொருட்களால் செய்யப்பட்டு இருக்கிறது. அதனால இந்த உடம்புக்கு 7 விதமான பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் 7 உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணு பிருத்திவி சாரம். இந்த உலகம் இந்த உடல் பூமியினுடைய அம்சத்தினால் கட்டப்பெற்றது. அப்போ பூமியினுடைய அம்சத்தினால் கட்டப்பெற்றதுனால இந்த உடம்புக்கு என்ன சக்தி வருது அப்படின்னா இந்த பிருத்திவி சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பிருத்திவினா பூமி. இந்த பிருத்திவி சாரம் அப்படின்னா பூமியின் அம்சம். அதனால இந்த உடலுக்கு நுகரக்கூடிய வாசனையை அறியக்கூடிய ஒரு சக்தி இந்த உடலுக்கு வருகிறது. இந்த பூமியினுடைய அந்த அம்சம் இருக்கிறதுனாலதான் இந்த உடம்புக்கு வாசனையை அறிகின்ற நுகரக்கூடிய அந்த அறிவு கிட்டுகிறது. அதைத்தான் பிருத்திவி சாரம். இது ஒரு பண்பு. அதுக்கப்புறம் அப்பு சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பு சாரம் அப்படின்னா அப்புன்னா ஜலம். அது அதனுடைய அம்சத்தினால இந்த நாக்குக்கு ருசியை சுவையை அறிகின்ற அறிவு கிடைக்கிறது. ஜலம் இருந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் சுவையை அறிய முடியும். அதான் அந்த நாக்குல எந்த நேரமும் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நாக்குக்கு பேரு சரசுபதி. அது எந்த நேரம் ஈரமாகவே இருந்துகிட்டே இருக்கும். அது அப்புசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிருத்திவி சாரம் பூமியினுடைய பண்பு, பூமியினுடைய அம்சம். அப்புசாரம் என்பது ஜலத்தினுடைய அம்சம். அதுக்கப்புறம் தேயு சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேயு அப்படின்னா நெருப்பு, அக்கினி. இந்த அக்கினியினுடைய அந்த அம்சத்தினால ஒளி நமக்கு கிடைக்கிறது. கண்கள் பார்க்குது, வண்ணங்களையும் வடிவங்களையும் கண்களால் நம்மளால பார்க்கக்கூடிய அந்த வல்லபம் நமக்கெல்லாம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இது தேயுவினுடைய அம்சம், நெருப்பினுடைய அம்சம். அதுக்கப்புறம் இன்னொரு வாயுவினுடைய அம்சம். இந்த வாயுவினுடைய அம்சம் இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த ஸ்பரிசம், தீண்டல் அது நமக்கு கிடைக்கிறது. குளிருது, உஷ்ணமா இருக்கு அப்படிங்கிற இந்த ஸ்பரிச உணர்வெல்லாம் இந்த வாயுவினுடைய அம்சத்தினால நமக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஆகாச அம்சம், அது 5வது அம்சம். ஆகாச அம்சம். இந்த ஆகாசத்தினாலதான் ஒளி, அதாவது முதல்ல பார்த்தது ஒளி, லைட். இப்போ ஆகாசத்தினால ஒலி, சவுண்ட். இந்த சவுண்ட் நம்ம காதுனால ஒலியை கேட்கக்கூடிய அந்த வல்லபம் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஒலிதான் எல்லாவற்றையுடையும் ஒரு மேலான ஒரு சாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க இருந்தாலும் யாருடைய ஒலி, கண்ணை மூடிட்டு கேட்டாலும் இது இன்னாருடைய ஒலி அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வல்லமை உடைய ஒலியாக அது ஒரு ஆகாயத்தோட சம்பந்தம் கொண்டதாக அது இருக்கு. அது உயிரோடு சம்பந்தம் கொண்டது. அந்த ஒலிதான் உயிரோட சம்பந்தம் கொண்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு மொழி, அந்த ஒலியை நாம பேசுறதுக்காக ஒரு மொழி, அதனாலதான் மொழியை ரொம்ப உயர்த்தி சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் இத்தனை இப்ப ஒரு 5 இது நம்ம பார்த்தோம். இந்த 7 பொருட்களால
இந்த உடல் செய்யப்பட்டது. அதுதான் 7 உலகம்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த 5 அம்சங்களை நம்ம பார்த்தோம். பூமியினுடைய அம்சம் பிருத்திவி சாரம், ஜலத்தினுடைய அம்சம் அப்பு சாரம், நெருப்பினுடைய அம்சம் தேயு சாரம், அதுக்கப்புறம் ஸ்பரிச அம்சம் அது வாயு அம்சம் வாயு சாரம், அதுக்கப்புறம் அந்த ஒலி சவுண்டு அது ஆகாச அம்சம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்னும் 2 என்னவாக இருக்குது அப்படின்னா அதுதான் மனமாகவும் புத்தியாகவும் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த மனம் என்பது அது என்ன செய்யும்? இப்ப இதெல்லாம் இந்த மற்ற கரணங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். கண்ணு, காது, இந்த வாசனை உணர்கின்ற மூக்கு, சுவையை உணர்கின்ற நாவு, இதெல்லாம் இந்த தேகத்துல புறக்கரணங்களாக இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மனமும் புத்தியும் அகக்கரணங்களாக இருக்குது. இந்த அகக்கரணங்களுக்கு என்ன வேலை? இப்போ இந்த புறக்கரணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யுது. கண்ணு பார்க்குது, காது கேக்குது, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கு. அது போல இந்த அகக்கரணமாகிய இந்த மனத்துக்கும் புத்திக்கும் என்ன வேலை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த மனம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த புலன்கள் எல்லாம் கொண்டு வருதே. கண்ணால பார்த்து சில விஷயங்களை கொண்டு வரும், காதால கேட்டு சில விஷயங்களை கொண்டு வரும், தேவையில்லாத விஷயங்களை தான். பெருமானவர்களை சந்திக்க முன்னால நம்ம அந்த அஞ்ஞான கிழங்குல நாம இருக்கும்போது, மெஞ்ஞானத்தே அறியாம இருக்கும்போது என்னென்னத்தையோ கொண்டு வரும். அப்படி கொண்டு வர்ற அந்த விஷயங்களை எல்லாம் இந்த மனமானது சேகரிச்சு என்ன செய்யுமா, உள்ள ஒரு ரெக்கார்டாக பதிய வைக்குமா. அதுக்கு பேர் தான் நினைவு. அப்படி நினைவாக பதிய வைக்குது. அந்த நினைவை ஆரம்பத்துல இருந்து நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் நம்மளுக்குள்ள ஒரு ரெக்கார்டாக பதிய வச்சிருமா இந்த மனசு. நம்ம நினைவுல எல்லாமே இருக்கும். அந்த ரெக்கார்டை நம்மளால கூட எடுக்க முடியாது. இப்போ நம்மளால நாம பிறந்ததுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடந்தது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த ரெக்கார்டை எடுக்கக்கூடிய ஆள் 2 ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருன்னா ஈஸ்வரனும் யமனும். அவங்கதான் அந்த ரெக்கார்டை எடுக்க முடியுமா. அந்த நினைவாகி அந்த ரெக்கார்டு என்னைக்கோ நடந்ததெல்லாம் உள்ள பதிஞ்சிருக்கே, அந்த ரெக்கார்டை ஈஸ்வரனும் யமனும் தான் பிரிக்க முடியும். அப்போ அந்த ரெக்கார்டு ஈஸ்வரன் எடுக்கக்கூடிய நல்ல ரெக்கார்டா இருந்தா தான் ஈஸ்வரன் எடுப்பாங்க. அது வெறும் அழிஞ்சு போற ரெக்கார்டா, அது தேவையில்லாத விஷயங்களா இருந்தா அது யமன் கைக்கு போற ரெக்கார்டா இருக்கும். அப்போ இந்த ரெக்கார்டெல்லாம் மாத்தி, அது கண்டதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மனசு நினைவாக, இதெல்லாம் மாற்றும். இதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் பெருமானவர்களுடைய அந்த வாக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. இப்போ மனம் இந்த வேலையெல்லாம் செய்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மனம் சந்திரனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புத்தின்னு ஒண்ணு சொன்னோமே, அந்த புத்திக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த மனத்துக்கு அந்த பாக்குற இந்த புலன்கள் கொண்டு வர்ற பல விஷயங்களையும் சேகரிச்சு வைக்கிற நினைவுன்னு ஒரு ரெக்கார்டா பதிச்சு வைக்கிற வேலை தான் இந்த மனசுக்கு. ஆனா புத்தி நமக்கு காரியம் செய்வதற்கு கட்டளை இடுவதாக இருக்கிறது. புத்தி தான் நமக்கு ஒரு காரியம், இந்த மனசு உள்ள நம்ம நினைக்கிறோமே அதை காரியம் மாற்றக்கூடியதாக ஒரு புத்தி இருக்கிறது. இப்போ ஏதோ ஒரு பயங்கரம் வருது, விலகி ஓடு அப்படின்லாம் புத்தி தான் நமக்கு கட்டளை இடும். உடனே நம்ம விலகி ஓடுவோம். ஒரு செயலை செய்யணும், இந்த கைய இப்படி நகட்டணும், இப்படி தூக்கணும் அப்படின்லாம் நமக்கு காரியம் செய்வதற்கு கட்டளை இடுவதாக புத்தி இருக்கிறது. இப்படித்தான் இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி, மனம், புத்தி, இது 7 தான் 7 உலகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நாம வெளியில எதெல்லாம் பார்த்தோமோ, இந்த புலன்கள் என்னத்தெல்லாம் கொண்டு வந்துச்சோ அதெல்லாம் பதிய வைக்கிற வேலையாக இருக்குது இந்த மனசுக்கு. அந்த பதிய வைக்கிற அந்த ரெக்கார்டுக்கு பேரு நினைவு. நினைவுகளாக பதிய வச்சிருது. அந்த ரெக்கார்டை நம்மளால கூட எடுக்க முடியாது.
கொஞ்சம் கொஞ்சம் நேத்து நடந்த ரெக்கார்டை வேணா நம்ம எடுக்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னால நடந்த ரெக்கார்டெல்லாம் அது மறதின்னு ஒண்ணு நமக்கு மறந்து போயிடும். ஆனா அந்த ரெக்கார்டை 2 பேர் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த ரெக்கார்டு நல்ல ரெக்கார்டா இருக்கணுமே, அந்த பதிவுகள் எல்லாம் நல்ல பதிவுகளாக இருக்கணுமே. அப்ப அந்த பதிவுகளை நல்ல பதிவுகளாக மாற்றுறதுக்கு தான் நாம இந்த புலன் வழியே கண்டதை அனுப்பாம இந்த மனசை அறிவாக மாற்றக்கூடிய ஆசான் அவர்களை நாம சேரும் போதுதான், அந்த ஆசான் அவர்களுடைய அருளமுதமாகிய மருந்து உள்ள போகும்போதுதான் அந்த கண்டதும் ரெக்கார்டா பதிஞ்சிருக்கே, அந்த ரெக்கார்டுகள் எல்லாம் நீக்க பெற்று அந்த அருளானது உள்ள போய் ரத்தத்துல கலந்து ஜீரணமாகி அப்புறம்தான் அந்த அந்த தேவையில்லாத ரெக்கார்டுகள் எல்லாம் அழிக்க பெற்று சங்காரம் செய்ய பெற்று, அதைத்தான் பெருமானவர்கள் நமக்கு சொல்றாங்க. அதெல்லாம் சங்கரிக்கப்படுகிறது. உன் உள்ளத்தில் சிறிது சிறிதாக நுழைந்து அவையெல்லாம் சங்கரிக்கப்பட்டு அந்த பாவ நினைவை சங்கரிக்கிறது. ஆண்டவர்களுடைய அந்த அருளமுதம் அந்த பாவ நினைவை சங்கரிக்கிறது. அப்ப நம்ம தேவையில்லாத ரெக்கார்டெல்லாம் உள்ள செஞ்சு விட்டோமே, அதெல்லாம் சங்காரம் செஞ்சிருச்சு. பெருமானவர்களுடைய அந்த அருளமுதம், அந்த அமுதமானது, அந்த அருளானது உள்ள போய் ரத்தத்தில் கலந்து ஜீரணமாகி பாவ நினைவை சங்காரம் செய்கிறது. சங்காரம் செஞ்சு அதுக்கப்புறமா அது புதிய ரெக்கார்டு, அந்த யமன் கைக்கு போகாதபடி சிவன் கைக்கு போகக்கூடிய புதிய ரெக்கார்டாக அது உருவாக்குது. அதுதான் அறிவாக மாற்றுகிறது. அப்படி நினைவு மாறவும், அப்படி நினைவெல்லாம் கண்ட குப்பையெல்லாம் வச்சிருந்துச்சு நினைவுங்கிற ரெக்கார்ட்ல, அதெல்லாம் சங்கரிக்கப்பட்டு அது புதிய ரெக்கார்டாக மாறின உடனே இந்த தேகத்தினுடைய வல்லபமும் மாறிவிடுகிறது. அதுக்கப்புறம் நம்ம புலன்வழி செல்ல மாட்டோம். புலன்வழி பற்றியோடி போக்கிய என் வயதெல்லாம் மாற்றப்பட்டு அறிவு வழியாக செல்வதாக நமக்கு ஆக்கப்பெறுகிறது. அப்போ அந்த அறிவு வழியாக மாற்ற உடனே இந்த தேகம் மாறி, அப்பதான் இந்த வாய் 70,000 நாவுடைய வாயாக மாறுகிறது. இந்த கண்கள் 10,000 கண்கள் வல்லமையை பெறுகிறது. காது அனுப்புரண்டாலும் கேட்கக்கூடிய வல்லமையை பெறுகிறது. இப்படித்தான் பெருமான் அவர்கள் நமக்கு மனம் என்பதை அறிவாக, அந்த மனம் சேகரித்த அதெல்லாம் நமக்கு அறிவாக மாற்றி தருகிறார்கள். அதை பற்றி நமக்கு பெருமான் அவர்கள் நிறைய திருவாக்கியத்துல நமக்கு அருளி செஞ்சிருக்கிறாங்க இந்த மனம் செய்யறதை பற்றி. கோடைதற்கூர் திருவாக்கியம் 80. உன் மனம் ஒன்றை பார்த்த பின் தான் அந்த ரூபத்தை நினைக்கும். அதே போல் இறைவனை, அந்த கோடி சூரிய பிரகாச திருவல்லப பிரபுவை ஒரு தடவையாவது சந்தித்திருந்தால் தான் உன் மனம் அந்த திருச்சன்னதிக்கு போகும். நம்ம பார்த்தோமே, இந்த மனம் பார்க்கறதான் ரெக்கார்டா பதிய வைக்கும். ஒன்றை பார்த்த பின் தான் அதை நினைவாக ரெக்கார்டாக பதிய வைக்கும். அப்போ அது என்ன நல்லதை பார்க்கணும், அந்த கோடி சூரிய பிரகாச திரு வல்லப பிரபுவை நம்ம பார்க்கணும். எப்படி உன் மனைவியை நினைத்தால் உன் எண்ணம் வீட்டிற்கு போகும். மனைவின்னு ஒருத்தவங்க வந்தா பிறகுதான் இந்த புலன்கள் எல்லாம் அந்த மனைவியை பார்த்து மனம் அந்த ரெக்கார்டை உள்ள பதிக்கும். மனைவின்னு ஒருத்தவங்க ஆகிறதுக்கு முன்னால, உனக்கு கல்யாணம் ஆவதற்கு முன் மனைவி என்றதும் உன் எண்ணம் வீட்டுக்கு போகுமா? போகாது. இது இகத்தில் எப்படியோ அதே போல்தான் பரத்திலும் அப்படின்னு இந்த மனம் எப்படி ரெக்கார்டா பதிய வைக்குது அப்படிங்கிறத பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. அதுபோல இந்த மனமானது ஜீவன் தான் அவாவுடன் தாவுகின்ற செயலால் மனம் என்று பெயர் பெறுகிறது. இந்த மனசாட்சியாக என்று சொல்லுவது அது பிசாசு சாட்சியாக சொல்றதுக்கு சமம். அதனால இந்த மனம் என்பது அறிவாக மாற்ற பெறணும் அப்படிங்கறதெல்லாம் பெருமானவங்க நமக்கு எடுத்து அருளி செய்யறாங்க. அதே மாதிரி மனதை பற்றி பெருமானவங்க நிறைய இடத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. உனக்கு தலைவன், உன்னை நடத்துபவன் உன் மனமே. அவன் உன்னை எப்பவும் தீங்கில் தள்ளவே காத்து கொண்டிருக்கிறான். சுலபமாக ஒரு பாதையை வெட்டி தீங்கில் சாய்த்து விடவே நிற்கிறான். அப்போ சைத்தான் யார்? உன் மனம்தான். உன் ஆசிரியர் அவர்களை உன் உயிர் நேசமாக கொண்டாயானால் உன் மனதை நீ வெறுத்து விடுவாய். அப்போ ஆசான் அவர்கள் வந்த உடனேதான் இந்த மனமானது அறிவாக மாற்ற பெறுகிறது. அப்போ
இந்த ஒரு எழில் ஆசிரியர், ஒரு ஞான ஆசிரியர் வந்துதான் நமக்கு இந்த மனத்தை எவ்வனமாக மாற்றுகிறார்கள். இந்த மனம் கண்டதையும் ரெக்கார்டாக சேர்த்து வச்சுச்சு நம்ம பார்த்தோமே, அதெல்லாம் சங்காரம் செய்வதற்கு ஒரு ஆசானவர்கள் வேண்டும். இந்த மனத்தை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு அறிவு, அதுதான் மந்திரியாக இருக்குதுன்னு பெருமானவங்க அழிச்சாங்க. உன் மனம் ஒரு ராஜா அப்படின்னு சொல்றோம், அது உன் வயதை போக்குவதாக இருக்கிறது. அப்படி போகாம தடுப்பது அறிவு. அது ரூபகமாக உன் போல் வந்திருக்கிறது. அந்த அறிவு ரூபம் எடுத்து வருது நம்ம முன்னால. அறிவே ஒரு ரூபம் எடுத்து அறிவு பிளம்பாக நம்ம முன்னால நிக்கிறாங்க பெருமான் அவர்கள். அவங்கள சந்திக்கும் போதுதான் நம்மளுடைய அந்த பாவ ரெக்கார்டுகள் எல்லாம் அவர்களுடைய அந்த அருளமுதத்தை அருந்தும் போதுதான் அந்த அருமருந்து உள்ள போய் இந்த பாவ நினைவை எல்லாம் சங்காரம் செய்கிறது. அப்போ இந்த மந்திரியின் துணை இல்லாமல் போனால் என்ன வரும்? ஆபத்து தான் வரும். நம்ம பார்த்தோமே, இந்த ரெக்கார்டு எல்லாம் தீய ரெக்கார்டா இருந்தா அது யமன் கைவசப்படுகிற ரெக்கார்டாக மாறிடும். அதனால அறிவை துணை கொண்டு நடந்தால் அது உன் மனத்திற்கு வல்லமை தரும். ஐம்புலனும் உன் மனத்திற்குள் ஒடுங்கி அறிவை ஆகாரமாக கொள்ளுதலையே அறிவதனை கொண்டு அறிவதனை காண வேண்டும் என்றது. அப்போ இந்த அருளமுதத்தை நம்ம பருகணும்னு சொன்னாங்களே தெய்வம் அவர்கள், அது போய் ரத்தத்துல கலக்கணும்னு சொன்னாங்களே, அதுதான் அறிவை ஆகாரமாக கொள்ளுதல். அந்த அறிவை ஆகாரமாக கொள்ளும் போதுதான் அறிவை காண முடியும். அப்படி இல்லாம இருந்தா உன் மனம்தான் அங்கும் இங்கும் அலைகிறதே. இங்குலாவும் உண்மையை உண்மை என்று உன் மனம் வஞ்சகமின்றி கொள்ளும் போது செவிக்கு உணவு ஏறுகிறது. அது உன் அறிவையும் மனத்தையும் செம்மைப்படுத்துகிறது. உறக்கம் என்னும் இடியை உன் ஜீவன் தலையில் விழாதபடி சன்னம் சன்னமாக தடுக்கிறது. அப்போ இந்த அறிவாகி அந்த அருளமுதம் நமக்குள்ள போய் என்னென்ன வேலையெல்லாம் செய்து ரத்தத்துல கலக்கணும்னு சொன்னாங்களே பெருமானவர்கள், ரத்தத்துல கலந்து அந்த மனம் சேர்த்து வச்ச கண்ட நினைவாகிய ரெக்கார்டெல்லாம் அழிச்சு அதை அழிவாக மாத்துறதோடு மட்டும் இல்லாம உறக்கம் என்னும் இடி இந்த ஜீவன்ல விழாதபடி பாதுகாக்குது. நாம தான் அதுல போய் கூடிக்கொள்ள வேண்டும். நாம அதுல போய் கூடிக்கொள்ள வேண்டும். அந்த அருளமுதத்தை அருந்த வேண்டும். அப்படி அருந்தும் போது நம்முடைய எண்ணம் பெருமானவர்களுடைய எண்ணத்தோட ஒன்று சேர்ந்துரும். இன்னைக்கு நம்ம பார்த்தோமே, அந்த சிறுவாக்கியத்துல அருளி செஞ்சது போல சிவபுர செல்வர்களாக நம்ம மாறிவிடுவோம். அவங்களுடைய அருளமுதத்தையே அருந்தும் போது நாமெல்லாம் என்னவாக மாறுறோம்? சிவபுர செல்வர்களாக, தினம் தினம் அந்த சிவபத நாட்டிற்கு போக்குவரத்துள்ள செம்மல்களாக நம்மளை எல்லாம் அந்த அருளமுதம், பெருமானவர்களுடைய அந்த அருளமுதம் நம்மளை எல்லாம் அந்த சிவபுர நாட்டுக்கு தினம் தினம் போக்குவரத்துள்ள செம்மல்களாக ஆகிவிடும். அவர்களுடைய புதல்வர்களாக நம்மை ஆக்கி விடுகிறது. அப்போ நம்மளுடைய பேர் என்ன? சிவ செம்மல்களாம். நம்ம எல்லாம் சிவ செம்மல்கள் என்று பெருமானவங்க அருளி செய்யறாங்க. அப்போ இந்த பேச்சடி நாவாக இருந்த நம்முடைய நாவை அமுத நாவாக மாற்றி நம்மளையெல்லாம் சிவ செம்மல்களாக நாளும் அந்த சிவபுரம் திருவள்ள நாட்டுக்கு சென்று வரக்கூடியவர்களாக நம் எண்ணத்தை எல்லாம் அவர்களுடைய எண்ணம் போன்றே கூறிய வாளாயுதத்தின் முனை போல ஆக்கி வைத்து நம்மையும் சிவபுர செல்வர்களாக செம்மல்களாக ஆக்கி வைத்து இந்த உலகத்துல மற்றையவர்களுடைய எண்ணம் எல்லாம் ஒரு கனிஞ்ச பழம் போல கொல கொல வளவளான்னு இருக்கும்போது நம்முடைய எண்ணம் கூறிய வாளாயுதம் போல, எதிலும் பாயக்கூடிய ஒரு வாளாயுதம் போல நம்மை ஆக்கி வைத்து நாம தினம் தினம் அந்த சிவ பத நாட்டிற்கு போக்குவரத்துள்ள செம்மல்களாக நம்மை எல்லாம் ஆக்கி வைத்து நமக்கு அந்த அருளமுதத்தை நாளும் வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவர்கள். வினாவிடை போதுன்னு அக்கா தாண்டிட்டாங்க 253க்கு அப்படின்னு யோசிச்சேன். 133 கொஞ்சம் ஈஸியா படிச்சு கொஞ்சம் பழக்கா இருக்கு. 253 ஆனா அதுவும் தெரிஞ்ச வாக்கியமா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுல்ல படிச்சு. மிக சிறப்புங்கக்கா. அதாவது என்னென்ன எடுத்த உடனே என்ன பண்ணிட்டீங்க, சிவசெம்மல் ஆக்கிட்டீங்க. சிவபுர சரசர்கள் அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வந்து முதல்ல அந்த சேதுகுடகத்துல தேடி வரும் பொருளை பாடல்ல சிவபுர சரசர்கள் இங்க புதல்வர்களாக ஆக்கி வச்சிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க தெய்வம் அந்த திருவாக்கியத்துல அவங்களோட சேர்ந்து வரும்போது. இங்க சிவபுரத்தரசர்கள் தென்பாண்டி நாட்டாரின் திருவாரீசு உலகத்தில் ஓதிய படிக்கணும். அவங்க அந்த இடத்துல விதிச்சு வச்ச பிரகாரமே அவங்க வந்து சிவபுரம்ன்றது சிவபுர திருவள நாடு. அது என்னது சிவபுரம், அது திருவள நாடா வந்துருச்சுன்னு ஆதி மண்டலத்துல ரொம்ப அழகா கொண்டு போக. அப்படி கேட்க அந்த சிவபுரம் போது சிவபுரம் சிவ அகமா நமக்கு தோணுது. அகத்துக்குள்ள போகும்போது அது வந்து சிவபுர சரசர்களாக நம்ம ஆக்கி வைக்குது. அதுக்கு நம்ம நாவை எப்படி தெய்வம் மாற்றி வச்சாங்கன்னு அந்த பாடல் கொடுத்தீங்க. ஆச்சிந்த பரியறிந்த மாணாக்கன்றான் அடியில் விழுந்தெழுந்து நின்றங்கேது சொல்வான் காட்சியெல்லாம் எனக்களித்த கருணை வேண்டே. அப்ப அந்த காட்சி அப்படின்னா அது தீர்க்கத்துல பரவல. காட்சிகள் கொடுக்க போராண்டி அந்த காட்சியை காண கருணை செய்வாண்டி. அந்த காட்சியை நம்ம காணணும்னா கூட அவங்களுடைய கருணை நமக்கு வேணும். அவங்களுடைய இரக்கம், கருணை, அன்பு, தயவு எல்லாமே நம்ம மேல படியபடிதான் நமக்கு விளங்க வரும். இல்லாட்டா நம்ம அப்படியே வீரா வீரா வந்து வெளிப்பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிற நிலைமையாதான் இருக்கும். ஆக நம்ம என்ன பண்ணோம், அவங்களோட திரு அமுதை எடுத்து எடுத்து நாளும் உண்டு 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 அந்த தேகத்தையும் சரி அந்த ஜீவனையும் சரி வளப்படுத்துறாங்க அப்படிங்கிறது நிறைய 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 புரிதலாதான் இருக்கு. அப்ப காட்சியெல்லாம் எனக்களித்த கருணை வேண்டு. அது கருணை அது போக்கும் கார்வழி இருந்தும் கண் கொண்டு கண்டு காதலிப்பார்கள். இங்க பொறுக்கவா அங்க போயிட்டு அப்ப அந்த கருணை எங்க போக்குது, எங்க இருந்து அங்க போக்குது, அதை நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? தெய்வம் நம்ம உணர வச்சிருக்காங்களே. கருணை அது போக்கும் கார்வழி இருந்தும் கண் கொண்டு காதலிப்பார்கள். அந்த கருணை போக்கக்கூடிய இடத்தை துல்லியமா நமக்கு மின்னி காட்டியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல காட்சியெல்லாம் எனக்களித்த கருணை வேண்டே கவனரச பொய்கையரே கணிக்கொண்ணாத மாட்சிமையா மின்னாளில் மாநிலத்தில். அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க பாருங்க, மாநில சட்டை தாங்கி வந்து இங்க என்ன அந்த மாநில சட்டை வந்துதான். ஏன்னா இது வந்து கலியுகத்தோட முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாத்தோட கலியுகம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தயவுயுகம் ஆண்டவருடைய தயவுயுகம் நடந்துட்டு இருக்கு. அந்த தயவு யுகத்துல எப்படி வந்தாங்க அவங்க? மாநில சட்டை தாங்கி வந்து இங்க என்ன அப்ப சாலை என்றோடு மெய்மேனி. அவங்க அந்த மெய்மேனி தாங்கி திருமேனி தாங்கி வந்தவருடைய விளைவு ஆயிரக்கணக்கான மக்களையும் அதற்கடுத்து வந்த சந்ததிகளையும் அதை பின்தொடர்ந்து வரும் உறவுகளையும் தெய்வம் ஏற்படுத்தி இன்னைக்கு கலியுக கடைசியில ஏற்படுத்தி வச்சுட்டு இன்னொரு அடுத்த யுகத்துக்கு வேணும்ல அந்த தனி விராட்டம் அப்படிங்கிறது விராட்டத்துல இன்னைக்கு இயக்கியிருக்காங்க. அப்ப அப்படி தெய்வம் வந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா பேச்சழி நாவோனே அமுத நாவோன் ஆக்கி. அப்ப வந்தவந்த காலத்துல வந்தாங்க, எத்தனை பேர் ஆக்குனாங்க, எவ்வளவு பேர் ஆனாங்க, எதை வெளியாக்குறாங்க, தான் அடங்கிட்டாங்க, அதை சேர்ந்து கொடுத்தாங்க, அதுவும் இல்லைன்னு போயிட்டாங்க. 25 தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அது போல இன்னைக்கு அந்த ஆதி பிரம்மமே வந்து தேவன் தாங்கி வந்து நடமாடும் திருமேனியாக விளங்குகிற இந்த காலத்தில் பேச்சழி நாவோனை அமுத நாவோன் ஆக்குனாங்க. அந்த அமுத நாவோன் ஆக்குனதனுடைய விளைவு மேலாம்பரமான 4ஆம் பதம் பெறுகின்ற அந்த ஒரு நிலைக்கு தெய்வம் அழைச்சிட்டு போறாங்க. அப்படிங்கறதுலாம் ரொம்ப ரொம்ப அழகா இன்னைக்கு நினைவுக்கு கொண்டு வந்து மிக்க நன்றி. தெய்வம் முழுக்க நன்றி. உறுதுணையா இருந்த அக்கா அவருக்கு நன்றி. அது அப்புறமா அக்கா ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மனத்தை பத்தி நிறைய சொல்லிட்டே வந்தாங்க. சொல்லும்போது ஆமா மனைமுறை நினைத்த பிறகுதானே அது உடனே நமக்கு எளிமையா புரியுதுக்காக உனக்கு திருமணமே நடக்கலன்னா உனக்கு மனைவின்னு சொன்ன வீட்டுக்கு போகுமா அப்படின்றத வந்துட்டு இருக்க. உடனே அக்கா வாக்கியத்தை என் நம்பரோட சொல்லி 80வது திருவாக்கியம் சொன்னோன்னே ரொம்ப மகிழ்வா இருந்தது. அதுக்கு மறந்தரோட தான் முன்னாடி சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த புலன் வழி பற்றியோடி அது நினைக்கிறோம். ஒவ்வொரு புலன் என்னென்ன பண்ணுது, அவரவர்களுடைய குற்ற பத்திரிகைகளை அதுவாகவே வாசிக்கும் அப்படின்னு தெய்வம் ஒரு இடத்துல நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்போ நம்மளா தனியா ஒன்னும் நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம எதுவும் செய்யறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. தன் குற்ற பத்திரிகைகளை அதுவாகவே வாசிக்கும். அப்படிங்கிற போது என்ன ஒரு அச்சத்தோட நம்ம இருந்தோம்னா அதை தப்பி பிழைச்சு அவங்களுடைய அங்கத்துல முன்னாடி போய் நிக்கலாம் அப்படிங்கறத நம்ம புலன்வழி பற்றியோடி போக்கியன் வயதையெல்லாம் நலந்தர மீட்டு தந்த நாளினே அடியே மீண்டும் புலன்வழி அழித்திடாது. அப்ப புலன்வழி அழிக்க கூடாதுங்கிறத நம்ம வந்து நிரூபணையோட தெய்வம் நமக்கு வெளியாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாய் எவ்வளவு பேசுது, அதுக்கு ஏதாவது தங்குதடை இருக்கா? ஆனா 70,000 வாயின்போது அப்படியே பிரமிப்பா இருக்கு. அப்ப எவ்வளவு பேசுறோம்னு தெய்வம் ஆசைப்படுறாங்க. 70,000 வாயாக வரும். அப்ப ஒரு வாய்க்கு நமக்கு பேச சொன்னா பேசிட்டே இருப்போமே. பேசுவோம் அவர்கள் இன்பம் பேரழி விளையாட்டோட.
அந்த பேரவை விளையாட்டும் ஒரு பக்கம் நடக்கும், அது கூட ஆனா அவங்களுடைய கருத்தை முன் வச்சேதான் நம்ம அங்க நகர்ந்துட்டு இருப்போம். அப்ப என்ன நடக்குதுனாக்கா 70,000 வாய், அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் 70,000 வாய் இருக்கணும்ன்றாங்க தெய்வம். அப்ப இன்னும் நிறைய பேசணும், அவங்களுடைய இன்பத்தை தான் பேசணும். 7 உலகம் மொழி கதிர் வீசுமின் உள்ள குழந்தை. இப்ப ஒரு உலகம் நாங்க 14 உலகம், நாங்க 7 உலகம் 14 உலகம். 7 உலகம் மொழி கதிர் வீசு, 2 இடத்துல வரும் அந்த பாடல்லையே. வீசுமின் உள்ள கொழுந்தழகி, உள்ள திருவிளக்கு என்றும் அந்த உள்ளம் தான் திருவிளக்கு. அப்பதான் பெரியவங்க சொன்னாங்க, உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம், கள்ளம் கருகாருக்கு ஞான வெள்ளம் பெருகாது. அப்புறம் நம்ம நூல்ல வந்து வித்து முளைக்காது, வித்திலேயே சொத்தையென்றால் விளைந்து முத்தாவரி எங்காவது கண்டதுண்டா. அப்ப வந்து அந்த வித்துன்றது எங்க நிக்குது? மனம் என்றதை கலந்து நின்றாயானால் மனத்தை கழட்டி நிக்கணும். அப்ப மனத்தை கழட்டுறது எப்படி? அது எப்படி பெரியவங்களுக்கு மட்டும் எல்லாம் அறிவாகவே இருக்கு, நமக்குதான் அந்த மனம் அறிவு அப்படின்னு வேறுபடா இருக்கு. ஏன்னா நம்ம அது ரெண்டுத்துக்குள்ளேயும் போராடிட்டு இருக்கோம். இதுவா அதுவா, இதுவா அதுவா. சில நேரத்துல எப்பன்னா நிக்கும், டக்குன்னு நமக்கு என்ன பண்றது, இந்த உலக வாழ்க்கையே அப்படித்தானே இருக்கு. அப்ப அதான் அறிவுக்கும் அறியாமைக்கும் நடக்கிறதும் போர் அப்படிம்பாங்க. அத வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 உலகத்துக்கு அப்புறம் அதாவது தீர்க்க தரிசன பாடல், அப்போ பீருதி தேய்வு வானம் வாயு ஆகாயம் என்ற 5ம் 5 சிவனே ஐயா. அது ரொம்ப அழகா அக்கா சொல்லும்போது எனக்கு அந்த பாடல் ரொம்ப தெளிவா வந்துட்டே இருந்தது. அப்போ பிரிதி தேய்வு வாயு ஆகாயம் அழகா முடிச்சாங்க. 5 ஆயிடுச்சான். 5ம் அந்த பஞ்சாட்சரம் அப்படிங்கிறவங்க இது 5 வந்து 5 ஆச்சுது அப்படிங்கிறாங்க. 5 தான் ஆயிருக்கு எப்படிங்கிற அப்புன்றது சொல்லிட்டாங்க. வாயுன்னு என்ன சொன்னாங்க? பிரிதி அப்புன்றது மண்ணு சொன்னீங்களாக்கா, ஜலம். அப்புன்னா ஜலம், பிரிதிங்கிறது என்ன சொல்றாங்களே, பிரிதினா என்னன்னு பூமிக்கா, பூமி. பிரிதிங்கிறது பூமிங்களா? பூமி. அப்ப தேய்வுன்றதுதான் அக்னின்னு சொன்னீங்க. வாயுன்றது ஆகாயம், நமக்கு உணர்றது நினைவு. வாயுக்கு அப்புறம் ஆகாயன்றது வந்து ஒலி. ஆகாயம் வந்து ஒலியாக உயிர் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இங்க நமக்கு நினைவுன்ற ஆகாயத்தில் தான் சொற்கலோகம் கட்டப்படுது. அது அந்த ஒலிதான் உயிரினுடைய அம்சமாவே இருக்கு, உயிரோட சம்பந்தப்பட்டது. அதனாலதான் அந்த பாடல கூட ஒலி ஒளி வினை தேடி பாருங்க பிறவின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஒலி நேற்றுடைய அந்த திருவொலி நமக்கு அந்த உயிருடைய காட்டக்கூடியவங்க. அவங்க ஒலி வந்து இந்த ஒலியை கொடுத்து அந்த ஒலியை கூட்டு போறாங்க. அப்ப ஒலி ஒளி வினை தேடி அப்படின்னு தெய்வம் அங்க பாடல் இறக்கியிருப்பாங்க. அது போல 5 5 அந்த பாடலும் அதே மாதிரி இதே பாடல்ல மனம் சித்தம் புத்தியுடன் ஆங்கார மும்மடக்கி மௌனத்தில் பூட்டி விட்டேன் சிவனே ஐயா. அப்ப அந்த மனம் சித்தம் புத்தி ஆங்காரம் அப்படிங்கிற மாதிரி விட்டு போச்சு என்னது தெரியல. அந்த பாடல் அப்பதான் வரும்னு நினைக்கிறேன். அந்த பாடல வந்து இது மாதிரி உத்தர பண்ணியிருக்காங்க. அந்த தீர்க்கதரிசன படம் 2 இருக்கு அந்த ஞாபகம் வந்து நீங்க சொல்லும் போது. அத வந்து மனன்றது நமக்கு இந்த சிவானந்த போதத்துல சொல்லுவாங்க, மனமாகிய சீரன் கேட்கிறார். அப்புறம் வந்து யாரு அந்த புத்தி ஆகிய அந்த ஆசான் கூறுகிறார். அது ரொம்ப கேள்வி பதிலா ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா சந்திரன், அது மனன் சீரன் வந்து சந்திரனா பண்றாங்க, சந்திரனுடைய சாயல் அப்படின்னாங்க. அப்ப யமன் ஈசன் இவங்கதான் வந்து நம்முடைய என்ன எடுப்பாங்க, நம்முடைய நினைவுன்ற ஏட்டை வந்து யாராலும் எடுக்க முடியாது. ஈசனும் யமனும் தான் எடுப்பாங்க. நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் நிறைய நல்ல விளைவுகளா தெய்வ நேசம் நெருக்கமா இருக்கும் போது அது ஈசன் எடுப்பாங்க. அது ஆப்போசிட்டா நம்ம இருக்கும்போது, அதனாலதான் நமக்கு வலதுபுறத்து தட்டானது மேலெழும்படி நம்ம பாவ மன்னிப்பு திருமந்திர விமோசனம் திருமந்திரத்தை நம்ம சொல்லும் போது இடதுபுற தட்டானது அதுதான். அது எப்பவுமே அப்படி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். அக்கா இருக்காங்க, நன்றி. அப்ப ஆப்போசிட்டா போயிடும் பாருங்க. அப்ப நமக்கு வந்து இடதுபுறத்து தட்டானது மேல அப்ப வெயிட் பாவகணம் வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ உலக காரியத்துல இருக்கும்போது நமக்கு ஏறிடுது, எல்லாமே டபுள் ஆயிடும். அதே மாதிரி நமக்கு வந்து அந்த தெய்வ சுவாசத்தோட தெய்வ நினைவோட நம்ம ஒட்டி இருக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த இடம் ஞாபகம் வந்தது எனக்கு அந்த இடத்துல அப்பா சொல்லிட்டு இருக்கும் போது. அப்புறம் பொல்லா விதியெழுத்தை மாற்றி நல்ல மதியெழுத்தை அழித்து பதிப்பிக்கின்றவர்கள் நம்முடைய தந்தை. அப்ப விதியெழுத்துன்றது விதி போலே ஆகும் என்றால் வேதமும் வேலை ஏனும் அப்படிங்கிறாங்க. அந்த மனம் வந்து செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேணாம். நேத்தான் சொன்னாங்க அக்கா, மனம் மந்திரம் சொல்றோம்னா என்ன பண்ணணும், அப்படியே
காண்டொழுக அந்த பொழுக உடல் குளிர மனம் குளிர் அதம்பி சொல்லணும். கண்ணீர் கதகதவென்று கொட்டுதா. இன்னைக்கு நமக்கு எப்படி கொட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனா வாயில எடுத்து அள்ளி கொட்டிட்டு இருக்கோம். அத கூட சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஏங்கலையே, எனக்கு மட்டும் அழுத வரலையே, நினைச்சா அழுகுறீங்களே. நினைச்சா அழுகணும், நினைக்காட்டாலும் கூட அழுகணும். அழுதாலும் உடனே பெறலாமேன்றாங்க. அப்ப அந்த மந்திரம் ஜெபிக்கவே வேணான்றாங்க பாருங்க. இதுல மனம் செம்மையாயிடணும். அப்ப மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்கவே வேண்டாம். அப்ப மனதை எப்படி செம்மையாக்குறது? அந்த மனதை செம்மையாக்குறதுக்கு அது திருவாக்கி தரலும் அருள்மதல் அழுக்கே போ அப்படின்னா போயிடுமா, போட்டு துவைக்கணும். அப்ப நம்முடைய மனசை தத்துவசம் பண்ணணும். அந்த மனசு என்ன பண்ணும், கள்ளத்தன பற்று என்று அப்பதான் உணர்வீர்கள். எனக்கு அது அந்த ஒரு இடம் மட்டும் டக்கு அடிச்சுட்டே இருக்கும். கள்ளத்தன பற்றுட்டாங்களே தெய்வம். அப்ப கள்ளத்தன பற்று ஒண்ணு இருக்கு, அதனாலதான் இறக்கிருக்காங்க. நம்ம இருக்கிறது கள்ளத்தனம். அந்த வஞ்ச புலன் சதிக்கும் அரளி செய்யும் வாதனைக்கும் அஞ்சுதே எனது நெஞ்சம். அப்ப உங்களுடைய அடிநிழலை தந்துருளும் அந்த கருத்தை நம்ம கேட்கிறோம். மனம் வெறுத்து அப்போ இன்னொரு பாடல்ல, வெறுக்காமல் மனம் வெறுத்து நின்றாயானால் செல்லாமற் போவதில்லை மெய்ஞானத்தை. அப்ப வெறுக்காமல்னாக்கா நம்ம வச்சிருக்க ஆசாண்டிய அதை வெறுக்காம அதை பத்திரமா வச்சுக்கணும். மனசு வெறுக்கணும். மனசை சும்மா வச்சிருப்பது இப்படி சும்மா இருக்க சுகம் உதயமாகும். அது போல அந்த இடம்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்துறதுக்கு வாய்ப்பா இன்னைக்கு அமைஞ்சது. நிறைய நேற்று கூட நிறைய பேசணும். தெய்வம் நேற்று பேச கொஞ்சம் சொல்லிட்டேங்க, ஆள் விட்டு போச்சு, இறங்கி கட் ஆயிடுச்சு நேற்று. இப்ப கூட எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அதுல தெய்வம் எப்படி உத்தரப்பட்டாங்கன்னா, நம்மள அழணும் அழுது பெருங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சிரிச்சுதான் நமக்கு ஊட்டினாங்க. சிரித்து திருத்தி பொருத்தி சேம நிதி கணை. அந்த சேம நிதி கணக்கு நம்ம நிதி நிறைய இருக்கு. அந்த சேம நிதி பூரா லாபத்துல வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணாங்க, அவங்க சிரித்து திருத்தினாங்களாம். பொய்யை சீரித்து ஏறிட்டு பொய் என்ன பண்ணாங்க, அவங்க சிரிச்சுதான் எரிச்சாங்க. ஏன்னா நம்மளுக்கு பொய் இதெல்லாம் சிரிச்சு நீ இருக்கே அப்படின்னு சொல்லி அதை சிரிச்சு எரிச்சாங்க. மெய்யை வீதைத்து வீழைக்க வந்தார். அது வம்படி பண்றது. செம்பன் நாட்டிற்கு வம்படி பண்ணி இருக்காங்க. இந்த குழந்தைகளை கொண்டு உட்கார வைக்கிறாங்க. நான் உங்ககிட்ட படிக்கிறேன், நான் அங்க போக மாட்டேன், இங்க போக மாட்டேன், நம்ம ரொம்ப பண்ணுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப வம்படி பண்ணி தான் பிடிச்சி உட்கார வைக்கின்றதா இருக்கு. பள்ளிக்கூடத்தை கூட உட்கார சொல்லுவாங்க, பின்னாடியே ஓடியாரும். ஏன், அது வீட்டுல இருந்து பழகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ராஜா தங்கம் அப்படி கொஞ்சி வச்சு பண்ற மாதிரி நம்மளே தெய்வம் என்ன பண்றாங்க, ஆட்சிதான் வச்சாங்க. எப்பேற்பட்டவங்க வரட்டும், பெரிய சான்றோர் நினைச்சுட்டு நான் போய் சத்வானை எல்லாம் போட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. இவ்வளவுதானா அப்படிம்பாங்க. அது ஏன் அப்படி உத்தரவு பண்றாங்க, அழகான தேகம் பாழாக்கி விடாதேம்பாங்க. அது யாரை பார்த்து யாருக்கும் இல்ல, அதை நமக்கெல்லாம் சேர்த்துதான் அதை வெளியாக்குறாங்க தெய்வம். அப்புறம் அறிவதனை கொண்டு அறிவனை காணணும். அது ரொம்ப அழகான விஷயம். அறிவதனை கொண்டு அறிவு அதனை கண்டு எப்படி பாக்குறது, அறிய வச்சாதான் அறிவை அறிய முடியும். ஆசானவர்களின் அருள்வாக்கு நம்ம சதா நம்முடைய நினைவுல எழுந்து நேரமே ஏகனை வேண்டின்னு ஆரம்பிச்சு அறுக்கும் போது அந்த 16 முறை மூலமுகத்தை சொல்லிட்டு அந்தங்களே தெய்வமே என் ஐயா எம்மை கார், யான் நகுசே எம்மை கார் அப்படின்னு அவங்களுடைய காப்பாற்றுறதை வேண்டி நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருந்தோம்னா நம்ம இங்க வரணும்னாலும் எண்ணங்கள் சில நேரத்துல இருக்கும். ஆனா வேற விதத்துல தெய்வம் கொடுக்குறாங்க. எப்படியோ ஒரு விதத்துல இன்னைக்கு இன்னமும் ஒரு 2 நாளா அதிசயமா தான் இருக்கு. நல்லது கிடைச்சிருக்க சந்தோஷம் இருக்குதுல, கிடைச்சுப்போ, சேர்ந்து போ, தொடர்ந்து போ, எங்கிட்ட ஒரு பக்கம் கிடைக்குதா அருவத்தை வாங்கி விழுங்க வேண்டியதான். அப்படியே விழுங்கணும். அது அப்படியே விழுங்கிறதுக்கு இன்னும் பழகணும். சில பேர்லாம் அப்படியே விழுங்கிட்டு இருக்கீங்க, அதே நான் கவனிக்கிறேன். அவங்களுக்கு இன்னொன்னு இருக்குல்ல. அனைவருக்கும் நமஸ்காரம். மீண்டும் என்னுடைய பக்தி பேருரை முழங்கும். நமஸ்காரங்கா. ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். விதியவனான புதியவனாகி அவஞ்சன் தனது வேகாவனைக நாமாவதிய மூமூவனாடி ஆகராதிக்க சேகராதிச்சி ஏகராசி குவியல் மேலேறி எஞ்சு கொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வ தேவேச குரு மகான்ய நாயகம் அவர்களாக எங்களை அருள்வாய்த்துக் கொண்டிருக்கும் பிரம்மபிரகாச நெய்வழி சாலை ஆண்டவர்களை வணிஞ்சு அனைவருக்கும் நமஸ்காரங்கா. அக்கா இன்னைக்கு வாக்கியம் எடுத்து கொடுத்தாங்க, 215வது வாக்கியம். அதுல ஒளிநாட வாக்கியத்துல தெய்வம் உத்தரவு பண்றாங்க. நாம் ஏன் பிறந்தோம், அந்த பிரணவ நாட்டுல குடியேறதான் பிறந்தோம். எத்தனை கோடி சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் எத்தனை கோடி அறிவு இருந்தாலும் அந்த பிரம்ம வித்தைய செய்ய முடியாது. ஆண்டவங்க வந்த காலத்துலதான் அது எளிமை அப்படிங்கிறாங்க. நான் வந்த காலத்துல எளிமையா இருக்கும். ஆனா எத்தனை கோடி சாஸ்திரம் படிச்சாலும் எத்தனை கோடி அறிவு இருந்தாலும் தேனியை போல கூட்டு கட்ட முடியுமா? என்ன சயின்டிஸ்ட் படிச்சிருந்தாலும் கட்ட முடியாது. ஆனா தேனி வந்த காலத்துல கட்டுறது எளிமை. அது மாதிரி நான் வந்த காலத்துல உனக்கு
விஞ்ஞானம் பெறது எளிது அப்படின்னு தெய்வம் கொடுக்குறாங்க. அப்புறம் அதுக்குதான் அந்தமுள்ள பேணவத்தைங்கிறத பாடலை படிச்சாங்க நட்சத்திர மாமா. பூர்ண புதையில கொடுக்குறாங்க அந்த பாட்டு. அந்த மேலாம் திரண்ட இந்திலங்கோ நாடே ஆயிரம் துறை கொண்டிரு நாம நாடே எந்தை பிறன பொருளே அந்நாடாகும் இலகுமரமிருப்பு நாடு அந்த உள்ள திறனத்தை அணிய அந்நாடு சென்று வரும் மாதான் வேண்டும் இந்த மிக பல்ல கோடி நூல்கள் எப்படி நீ ஓடினும் விளங்கினாரே. பன்னாடு சென்று ஒரு மாசான் வந்தாதான் உனக்கு விளங்கும். அப்படி ஒரு வசனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். நான் வந்த முன்னாடி உனக்கு எல்லாமே பெறது எளிது அப்படிங்கறது தெய்வம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரிதான் எனக்கு தெய்வம் வாக்கியமும் எடுத்து கொடுத்தாங்க. 215 சிவபுர செல்வர்களை தினந்தோறும் அச்சிவபத நாட்டிற்கு போக்குவரத்துள்ள செம்மல்களாகிய பல ஆயிரக்கணக்கான புதல்வர்களை நாம் பெற்றுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த பாடல்ல எனக்கும் நேரம் வந்துச்சு. அவ படிச்சுட்டாங்க அக்கா. தேடி வரும் பொருளே தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுளமே சிவபூரதவர்கள் தென்பாண்டி நாட்டாரல் சிவபூரதவர்கள் தென்பாண்டி நாட்டார் துவரி சூழுலகத்தில் ஓடிய வழிஞ்சேனா. அப்ப அவங்க வாக்கும் பாடல் எல்லாத்தையும் படிச்சவங்க அவங்களோட கூடவே அவங்களை வச்சுக்கிறாங்க தெய்வம். அப்ப அந்த என்ன உலகத்திலேயே அவங்களோட வச்சுக்கிறாங்க. சிவச்சம்மல் அவர்களின் எண்ணமும் அவர்கள் புதல்வர்களின் எண்ணமும் கூறிய வாழாவிடத்தின் முறை போல் இருக்கும். ஆனால் மற்றவர்களது எண்ணம் கனிந்த பழம் போல் இருக்கும். அக்கா மாதிரி குழப்பம் வளர்ந்து இருக்கோம். அப்ப கூறா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தெய்வம் எடுத்து கூறாவும் இருக்கணும். அந்த மனத்தை எப்படி மாற்றணுங்கிறத கூறா பிடிக்கணுங்கிறதே கூறான குருவருளை கூர்ந்து போற்றி குணமாமங்கரையாற்றி காலங்காற்றி மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா. அந்த மனம் மாறி மாறி ஓடும். ஆனா என்ன கொண்டு அதை அடிக்கணுங்கிறாங்க. மரண வய சவுக்கு கொண்டு மாறி மாறி எனக்கெல்லாம் அடிச்சா போகாத சவுக்கு கொண்டு மாறி மாறி அடிக்கணுமா. நேராக வைராக்கிய மணி கம்படி நீருகி கட்டி வானிலத்தே நிற்கும் பேராதி பெரும் பெருமா கடை நீ கொண்டா பேச்சது மூச்சது போவது. அப்புறம் எப்படி இருந்தோங்கிறதே அக்கா எடுத்து கொடுத்தாங்க. தெய்வம் நம்ம கொடுத்துட்டாங்க கருணையா எல்லாத்தையும் காட்சி கவனம் எல்லாத்தையும் அவங்க வச்சுட்டாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் அவங்களுக்கு சொல்லி நம்ம என்ன செய்யறதுங்கிறதையும் அமுத கலைஞான அனுபவத்துல எடுத்து கொடுத்தாங்க. ஆற்றிருந்த படியறிந்த மானாகங்கா அடியில் வேறு சொல்வார் காட்சியெல்லாம் என கழித்த கருணை வேண்டே கவனரச புலிகையரே கனி கொண்ட
வச்சிருக்காங்க. அந்த கவனத்தை புடிச்சு வாங்கினோம்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது நம்ம நேசத்தினை இடையராது சேர்த்து வைப்பானாக. அப்ப எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம காட்சியில கொடுத்து தெய்வம் கூட்டு போறாங்க. ஒருத்தருக்கு வாக்கிலே கூட்டு போறாங்க, ஒருத்தருக்கு அதுக்கு மேல தாண்டி கூட்டு போறாங்க. ஒவ்வொரு படி ஆயிடுது. அவங்களுக்கு கூட்டு போற விதம் வேற மாதிரி ஆயிடுது. திருமேனிதாய் வந்தாதான் நம்மளை காப்பாற்ற முடியும். நீயும் எனக்கு வாய் இருக்குன்னா உனக்கு செவி இருக்கணும், அப்பதான் நான் உபதை பண்றத நீ கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப வாக்கியத்திலையும் உத்தரவு பண்றாங்க. தெய்வம் நேற்றுதான் படிச்சோம். பாசவந்த ஆனந்தரின் அடக்கத்தை பத்தி சபையில பேசையில தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அவங்க மனைவி கூட அந்த துக்கம் இருக்காது, எனக்கு அந்த துக்கம் இருக்கு, கவலை இருக்கு. ஏன்னா என் இனத்துல ஒருவன் அடக்கானது எனக்கு அந்த துக்கமா இருக்கு. ஏன் அந்த துக்கமா இருக்குன்னா நான் அந்த துக்கவுடல் தாங்கி வந்துட்டேன். அந்த துக்கவுடல் தாங்கி நான் வந்ததுனால எனக்கு அந்த துக்கம் ஏற்படுது. அப்ப துக்கவுடல் தாங்கி வந்துதான் தெய்வம் நம்மளை மாத்துறாங்க அப்படிங்கிறதான் இங்க கொடுக்குறாங்க. அப்ப இவ்வளவு அந்த பேச்சா இருந்ததா அமுத நாமம் ஆக்கினவங்களுக்கு நம்ம பதில் என்ன செய்யணுங்கிறதா அக்கா அந்த பாடல எடுத்து கொடுத்தாங்க. இதுலயும் கொடுக்குறாங்க. திரணவனே உமக்கு நானே புழு தலைய என்னை வயிற தலையனாகி இருத்தி வைத்த பெருமுதல் முனியே தேவே இனியுமுல அண்டமெலாம் மெனக்கேதுக்கு திரித்தருளல் வேண்டுமென்ற கடியில் வீழ்ந்த பிள்ளைதனை எழுத வென்ற ஏது சொல்வார் குறித்த வழி பரிதியின் மண்டலத்தீர்ப்பார் குடியேறோ தந்திர மண்டலமோமாதே. அப்ப வைரத்தலையெல்லாம் என்னை ஆக்கி வச்சிருக்கீங்க. புழுத்தலையெல்லாம் கிடந்தாலும் வைரத்தலையை ஆக்கி வச்சுட்டாங்க. அலினாவா கிடந்தாலும் வேதனாவா ஆக்கி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? அதான் அக்காவும் எடுத்து கொடுத்தாங்க. அஞ்ஞானங்கிழங்குகளிந்திருத்து உமனிரத மழை பொழியும் நாவோ மெஞ்ஞான செயல் தேர்ந்து நாத்தழும் பங்கேறி விளைகின்ற வாக்காய் பொஞ்ஞா புலையதமை வாட்டிடுமை தவுக்கையன வழுநாவி ஆதிதலை நாளிலே சுத்தாவிச்சு ஓங்கார வாக்கு விட்டினாலே பிறப்பிக்க செய்து இந்தெடுத்த எண்ணத்தா வாடாத தேவாமித்த அருள் உணவு தூங்கீர்கள். பாட்டையா தெய்வத்தை மட்டும் உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா தெய்வம் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் உண்டாக்கிட்டாங்க. இவ்வாறாக எனக்கு மாதாபிதாவுமான மன்னோ என் அண்ணே அம்மா மேலும் என் நல்லல் வைவினை அறுத்து கல்வியலாங்கற்பித்த ஆதி இறைவுமே ஜோதி நிறைவே நீதி உரைவரையே இனி நான் எச்சிசை செய்வேன் எவர் குறைப்பே யாரைவார் என்றா என்று ஏங்கி ஏங்கி பலவாறாக கூடி தண்ணீர் இறைய திரானவர்கள் முக நோக்கி நிலை மூடி மூடி தங்களுக்கு சொந்தமாகி கைவசமாக நின்றிறங்கும் வரம்புகோடு கடந்த மனோலயம் என்னும் ஓரைவாய் விளங்கும்
மாறி வரும் துரியாதீன தீர்க்க திருஷ்டி வழியிலே ஓடி ஓடி நுணுகி நுணுகி பாய்ந்து பாய்ந்து இனி இதன் மேல் நடக்க இருப்பதனை அவ்வாறு நின்ற அந்த தாமத்திற்கான காரணம் கூறுங்க. அப்ப அவங்க மாத்து வழியிலே ஓடி 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 நொடிகி நொடியிலேயே பாய்ந்து பாய்ந்து அந்த அளவுக்கு தெய்வம் பாய்ந்து வந்ததுனால நம்மளுக்கு இப்படி இப்படி இது கிடைச்சது. அப்ப தெய்வம் எப்படி மயங்குறாங்க தெய்வம் இந்த வாக்கு வித்தை விட்டு அந்த வாக்கு மறைஞ்ச உடனே இப்படிலாம் செஞ்சீங்களே, நான் எப்படி என்னை இப்படி 7 ரூபாய் எடுத்தீங்களே, எப்படி ஒரு கொடையை வந்து கொட்டி 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 உழுவை வந்து கொட்டி குழவே ஆரம்பிச்சோம், அது மாதிரி என்னையே ஆக்கிட்டீங்க, வாக்கு வித்துல வைப்பிச்சு என்னையே ஆக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் தெய்வம் கொடுக்குறாங்க. ஏதாச்சும் 36ஆம் பக்கம் விழியழலாக்கி நிறைந்த ராமத்தான் அழியாதா செய்தழியாத பழிகாரி என்று பால் வழிவதை பொழிய வந்தனும் தின்னே உருவனை என்று எண்ணிலம் பருவத்து எல்லாம் மறந்தும் பின்னே தொடர்ந்தே காசு பணம் மனைவி மக்கள் உச்சா எல்லாத்தையும் விட்டு உங்க பின்னாடி வந்தேன், என்னை விருத்து விடுங்கிறாங்க. என்னவோ இந்நாள் என் பேர் எடுத்து என் வடிவமாக்கி உன் பேர் வைத்து உன் வடிவம் தந்த உத்தாம சுத்த பூர்ணி நாயகமே. அப்ப இது எப்படி எடுத்து அடைச்சிங்க? அந்த குழவி பத்தி வச்சு கொட்டி கொட்டி விட அது இதுல வந்துச்சு. அந்த ரீங்காரத்துணை கொடுக்கறதுனாலதான் அந்த புழு வந்து குழவியாச்சு. அது மாதிரி எங்களின் பொருட்களையெல்லாம் கிடந்தது ஆக்கிட்டாங்க தெய்வம். பாட்டே ஒரு முட்டை உண்டாக்குனாங்க, தெய்வம் பல முட்டை உண்டாக்கிட்டாங்க. இவ்வாறாக நீ என்னை எடுத்தனைத்தலானது ஓர் நெடுங்கால வயதுடலையுடைய குழவியானது அற்ப வாழ்வு வயதுடலையுடைய அழிபுழுங்கினை எடுத்து வந்து தமது கூட்டில் அடைத்து ரீங்கார துணி ஓங்காரகார தன் கொட்டும் கொடுக்கன மாறாத அத்தனை ஊட்டி ஊட்டி தன்மயமாக்கி பிரித்து வெளியேற்றுவனவோ என்னை ஈர்த்து எடுத்து ஏருவாக்கிய என் அப்பா அந்நாளில் குடும்பமெனும் காமணி தேகத்துணை சேகர கூட்டத்தின் உள்ளே நான் ஒருவன் புகுந்து கொண்டிருந்தேனை. அந்த வாக்கியத்துங்களுக்குள்ள பொருத்தமா இருக்கும். மனைவினா வீட்டுக்கு போகுது என்ன, அது மாதிரி சேகர கூட்டத்து குடும்பம் காமணி கூட்டத்துல நான் இருந்தேன். இன்று தூளன் துணையாதொன்றுமின்றி தன்னந்தரையே பிரித்து வெளியேற்றி விட துணிவு கொண்டு விட்ட என் உலவரே என் தந்தையே சிந்தை மந்திரமே இதன் மேலும் கொஞ்சம் சிறிது காலம் கொடுத்து அதன் மேல் அடியேனை வெளியேற்றி வைக்க வேண்டுமென பலபலவாறாக பிரார்த்தித்து மன்றாடி நின்றார்கள். அக்கா மனம் சித்தம் புத்திலாம் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ பிரிவு வாய்வு அதே அக்கா சொல்லிட்டாங்க, நான் எடுத்து வச்சேன். சர்வாம கிரந்தத்துல கொடுக்குறாங்க தீர்க்க தரிசனம் பண்ணல. மனம் தீர்த்தோடன் ஆங்காரமும் அடங்கி மௌன தேவோதி விட்டு சிவனே ஐயா அப்போ திருநீ தேவோ வாய்வோ ஆகாயமென்ற அஞ்சு அஞ்சாதூரே சிவனே
உடனே அக்கா சொன்னாங்க மனம் சிவன் அந்த மரத்துல அப்பாவுக்கு சாப்பிட செய்யலாம் மனம் என்ற பேரு இருக்கு. சிவனா இருக்கு, அது அறிவா இருக்கு, மனமா நினைவா இருக்கு, எல்லாமா இருக்கு. அது சாப்பிட்டா மனமா இருக்கு. அதனால மாணிக்க வாசகர் திருஞான காலத்திலையும் கொடுக்குறாங்க. அத முனைய கண்டித்தாயினா அந்த உற்சாகம் பண்ணா எல்லாமே விட்டு போயிடுது. மனமா இருந்தா அதை விட அது முடிச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. சுழியாய முகை கண்டது உற்றாருறவற்றாய் சூதும்பல பொய்வேசி தொழிலும் விரகிட்டாய் மகியாகிய துணை கண்டது ஆண்டுட்டானமுமாச்சாய் வழங்கும் பல நூத திரு நினைவும் விரகிட்டாய் விதியாகிய மலர்கந்தவி உயர ஜனையுற்றாய் மெய் நீரிரு திருமந்திரம் சிவமோற்றாய். வேத விளங்கினாதான் நம்ம சிவமுற்றம் அடைய முடியும். அழியா பறி குடியேறி உன் அச்சம் பலவற்றாய் யாருப்பவன் இளையுற்றவன் அலைந்த திருமணமே. இப்ப மனம் அலையாம இருக்கிறதுக்கு தெய்வத்துடைய வாக்கு அருகளை பெற்று நாம் இருப்போம் என்று கூறி முக்கிய மீண்டும் தொடங்கும். அனைவருக்கும் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். இப்போ மனம் ஒரு சௌகரிய சகதிகளை எமக்கடை சோழருக்கு திருவாரூர் எண் 51 சௌகரிய சகதிகள் தேவலோகத்திற்கு பரிச்சயமானவர்கள் நாம் நமக்கு நிச்சயம் ஆபத்தில்லை, நாம் இதில் நிறைய பற்று வைத்திருக்கிறோம், நமக்கு ஒரு குறைவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்து சிலர் கடைசியில் ஆபத்துக்குள் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். ஏனெனில் தங்கள் சௌகரிய பாட்டிலேயே அவர்கள் மனம் சதா ஒட்டி இருக்க வாயும் உடலும் தான் இதில் ஒட்டி இருக்கிறது. இதே சமயத்தில் நஜீஸ் ஆகிய நரகத்தில் தான் அம்மனம் போய் சேரும். இவ்வாறு பழகி பல கோடி செவிகளும் பல கோடி வாய்களும் பல கோடி கண்களும் பல கோடி மூக்குகளும் பல கோடி முகங்களும் பல கோடி கால்களும் பல கோடி கைகளும் படைத்துக் கொண்ட அந்த மனம் ஒரே காலாக ஒரே செவியாக ஒரே முகமாக ஆகி சொர்க்க திருவாயிலாகிய அந்த சன்னத்தில் நுழையாது. இப்படி சொல்லிக்காட்டினால் விளங்காதென்றே காலமெல்லாம் பலவிதமான ஆச்சாரம் அனுஷ்டானம் என்ற செயல்களை புகுத்துவது இவருடைய மனத்தை சௌகரியத்தில் ஒட்டாதடிக்கவே ஆகும். இன்னும் எத்தனையோ மந்திர தலங்கள், ஆலயங்கள், தீர்த்தங்கள், யாத்திரைகள் முதலிலே வைக்கப்பட்டதும் அம்மனத்தை சௌகரியத்தில் என்றும் கழற்றவே. அப்படி கழற்ற பெற்ற ஒருவன் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்ட ஜீவனம் செய்தாலும் முடிவாகிய தன்னுடைய தீபவாழ் நிலையில் ஜெயமடைவான். ஆனால் மனமானது சௌகரியத்தையே நாடி நின்றால் கடைசியில் அது மாமிசமாகிய நரகத்திலேயே மாற்றிக்கொள்ளும். கடைசியில் போய் ஒற்றிக்கொள்ளலாம் என்றிருப்பான். ஆனால் ஒரு ஜீவன் முத்தரே கச்சை கட்டி முயற்சி செய்தாலும் திரும்ப முடியாத ஒரு எல்லையில் ஒரு சகதியில் மாட்டிக்கொண்டு இருப்பார். இது என் கையேற்ற அனுபவம். இது வேதத்தில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இதுவே உண்மை. சௌகரியத்தை கருத்து நின்றால்தான் எண்ணிருந்த தேவ முகங்கள், எண்ணிருந்த தேவேச முகங்கள், எண்ணிருந்த பூத முகங்கள், எண்ணிருந்த லஞ்ச முகங்கள் ஆகிய எத்தனை கோடியான முகங்களை தட்டிவிட்டு அந்த தேவ சைதன்யம் திருமுகத்திற்கு நேரிழக்காக இருக்க முடியும். ஆகவே எப்பொழுதும் இதிலே இந்த மெய்வாழ்வில் உஜா வேண்டும். சௌகரியம் சகதிக்கலாம் மேலேறிக்கொண்டு இருப்பது போலே தோன்றும். ஆனால் கீழே படுகொழிக்கு இழுத்துக் கொண்டே சென்று கொண்டது. இந்த வாக்கியத்துல எவ்வளவு சௌகரியமா இருந்தாலும் மனம் அந்த சௌகரியத்தையே தான் நாடும். அது மூச்சு அதிகமா ஓடும். எப்பவுமே அந்த செவி, கண், மூக்கு, வாய், அந்த ஐம்புலம் நம்மள தூண்டிட்டே தான் இருக்கும். கெட்டதை செய்யறதுதான் தூண்டும். நம்மள நல்ல இதுக்கே தோண்டாது. ஆனா நம்ம தெய்வத்தை சார்ந்து இருந்தோம்னா அறிவு வேலை செய்யும். அப்போ அந்த மனம் கொட்டா புலிப்போல் பெருத்து காணப்படும். அப்போ ஜீவன் தான் மனம் சொல்லுது. அப்போ இச்சைன்னு ஒண்ணு வர்றப்பதான் இது மனமா மாறுது. அதுவரை அது ஜீவனா இருக்கு.
இந்த மனம் வந்து நம்மள வந்து ஒரு சைத்தான் அப்படின்றாங்க. இது ஒரு சாக்கடை, இதை நம்மள கீழே தள்ளும். இப்போ மனசாட்சின்னுவாங்க. மனமே ஒரு பேய், அதனோட மனசாட்சி அது உள்ளுருட்டு, அது துள்ளுமுள்ளு, அது சைத்தான், சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் இந்த மனசுல சொல்லுவாங்க. இதுல எத்தனை மனம் வந்து ஒரே காலாக, ஒரே செவியாக, ஒரே முகமா ஆகலாம். ஏன்னா இது பல கோடி மூக்குகள், பல கோடி முகங்களை, பல கோடி கால்களை விரிஞ்சு இருக்குது. அப்போ இறைவனை அடைஞ்சு மனசை வந்து அறிவுல போய் கலந்து இறைவனால் தான் அது கலக்க முடியும். இறைவனை நம்ம பிடிச்சாதான் மனம் வந்து வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யும். அறிவு வேலை செஞ்சாதான் ஒரே காலம், ஒரே செவியா, ஒரே முகமா மாறும். அதுக்குதான் வந்து இந்த ஜபம், ஆலயம், தீர்த்தங்கள், யாத்திரைகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மனசை உடைக்கணும், இந்த சௌகரியத்தை உடைக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ சம்பிரதாய இந்த சடங்குகள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு சகதி. இந்த சகதியில போய் சிக்கிட்டோம், அவ்வளவுதான், நம்ம மீண்டு வர முடியாது. சௌகரியம் சகதிக்கள். இந்த மெய் வாழ்வில உஜார் வேணும். இந்த சகதியில இருந்து மீண்டு வரணும்னா நம்ம மனம் அறிவா மாறணும். அறிவா மாறினா மட்டுமே தெய்வத்தை நம்ம ஒன்றி பழகி அவங்க உத்தரவெல்லாம் மீறாம நடந்தா நம்ம அந்த நிலைக்கு வரலாம், சௌகரியத்துல வந்து தப்பிக்கலாம் என்று தெய்வம் சொல்ல வர. இன்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வழிச்சாலையான ஒத்துவாழ் சாதிகளின் தெய்வமே. அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். விதி எழுத்தை மதி எழுத்தாக மாற்றுகின்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களின் பொற்பாதம் போற்றி இந்த கற்பகத்தருவில் நடத்தி கொண்டிருக்கும் அக்கா அவர்களுக்கும், இந்த குழுவில் கூடி இந்த கற்பக தருவை திறமையாக வளர்த்து கொண்டிருக்கும் எம் ஜீவ சகோதர சகோதரிகள் யாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா வந்து கொடையிடப்போ 215வது வாக்கியத்துல சொல்லியிருந்தாங்க, சிவபர செல்வர்கள் அப்படின்னு நம்மளை வந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா சிவபர நாட்டுக்கு போக்குவரத்தோட செம்மல்களாக நம்மளை எல்லாம் ஆக்கி வச்சுக்கிறாங்க தெய்வம் வந்து. சிவசெம்மல் அப்படிங்கிறவங்க தான், அவங்கதான் தீர்க்கதரிசியர்கள். அவர்களுடைய எண்ணமோ நம்மளுடைய புதல்வக எண்ணமோ வாழாயுதம் போல இருக்கும் அப்படின்னு வந்து அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனா நம்மளோட இது அவர்கள் வந்து தீர்க்கதரிசிகள் எல்லாமே அறிவு சொரூபர்கள். நம்ம வந்து மனம் எப்பனாலும் அந்த மனம் வந்து நம்மளை வந்து எந்த நிலைக்குனாலும் நம்மளை வந்து கூட்டிட்டு போயிடும். நம்ம மனத்தால வந்து ஒரு ரூபத்தை வந்து நினைத்தாதான் அதை வந்து நம்ம அதை சிந்திக்க முடியும் ஒரு இத. அப்ப நம்ம இறைவனை வந்து நம்ம பார்த்திருந்தாதான், அந்த கோடி சூரிய பிரகாச பிரபுவை வந்து பார்த்திருந்தாதான் நம்ம மனம் வந்து அந்த திருச்சனைக்கு போகும் அப்படின்னு கொடாயுதக்கு ஒரு வாக்கியத்துல எடுத்து கொடுத்தாங்க. அக்கா வந்து அக்காவுடைய அம்மா வந்து கமலக்கண்ணி அக்கா வந்து இது பண்ணும் போது அந்த இது வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அவர்கள் முதல்ல வந்து ஆலயத்தை நுழையும் போது மதுரை வெளி உலகத்துல ஒரு கோயிலே வந்து மீனாட்சி அம்மனை வந்து பார்த்திருந்தாதான் மீனாட்சி அம்மன் எப்படி இருப்பாங்க எப்படின்னு நம்ம மனத்துல வந்து ஒரு கற்பனை பண்ண முடியும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பரலோகத்துல இருக்கிற பிதாவை வந்து நம்ம வந்து பார்த்திருந்தாதான் வந்து அதை வந்து நினைக்க முடியும் மனத்தால. தெய்வம் இந்த இடத்துல வந்து ஒரு மனைவி அப்படின்னு சொன்னா எங்க வீடு அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணியிருந்தாதான் வீடு அப்படின்னு பத்தி நினைக்க தோணும். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நினைக்க தோணாது. அது மாதிரி அந்த மனத்துல வந்து இறைவனை ஒரு தடவையாவது சந்திச்சு இருந்தாதான் அந்த சந்நிதிக்கு வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாக்கியம் 260 வந்து உன்னை நடத்துவன் வந்து உன் மனம்தான். அந்த மனம் எப்பவுமே வந்து நம்மளை வந்து தீங்குலதான் கூட்டிட்டு போகுது. எப்பயுமே வந்து தீங்குக்கு கூட்டிட்டு போறதுதான் நம்ம மனம் வந்து இருக்குது. அறிவு வந்து எப்ப வந்து நம்ம மனம் வந்து அறிவை சார்ந்து இருந்ததோ அப்ப வந்து அந்த தீங்குல இருந்து தப்பிக்கலாம். உன்னுடைய ஆசிரியர் அவர்களை வந்து உயிர் நேசமாக கொண்டால் உன் மனதை வெறுத்து விடுவாய் அப்படின்னு அதுல வந்து அறியிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து மனம் பத்தி சொல்லியிருக்கும் போது, எவ்வளவு நிதியம், செல்வம், ஆர்வம், எளிமையான வனப்பு இருக்க
இல்லாவிட்டால் வயது, ஆயுள், ஆலோசனை எல்லாவற்றையும் அந்த மனம் விழுங்கி தன்மயமாக ஆக்கிவிடும். நம்ம வயதை போக்குவது மனம், அதை ராஜான்னு சொல்றாங்க. போகாது தடுப்பது அறிவு. அறிவு ரூபமாக உன் போல் வந்திருக்கிறது. அந்த அறிவு தான் இப்ப ரூபம் தாங்கி இங்க வந்திருக்கிறாங்க. அதை மகா புத்திசாலியான மந்திரி என்கிறோம். மந்திரியும் துணை இல்லாமல் ராஜா போகிறான். அப்ப என்ன வரும்? ராஜாவும் கூட மந்திரி போனாதான் மந்திரி பாதுகாப்பாரு. மந்திரி இல்லாம தனியா போனா ஏதாவது ஆபத்துல மாட்டிக்குவோம் அந்த ராஜா அதே மாதிரி நம்ம மனம்ங்கிற ராஜா நம்ம தெய்வங்கிற அந்த அறிவு துணை இல்லாம போனதுன்னா ஏதாவது ஆபத்துல போய் நம்ம மாட்டிக்குவோம். என்ன ஆபத்துனா இந்த யமன்கிற ஆபத்துலதான் மாட்டிக்குவோம். ஐம்பலனும் உன் மனத்தில் ஒடுங்கி அறிவை ஆகாரமாக கொள்ளுதலையே அறிவதனை கொண்டு அறிவதனை காண வேண்டும் என்றது. அதை விட்டு விட்டு உன் மனம் அங்கும் இங்கும் அலைகிறதே. இங்குலா உண்மை உண்மை என்று உன் மனம் வஞ்சகமின்றி கொள்ளும் போது செவிக்கு உணவு ஏறுகிறது. அது உன் அறிவையும் மனத்தையும் செம்மைப்படுத்துகிறது. உறக்கம் என்னும் இடியை உன் ஜீவன் தலையில் விழாதபடி சன்னம் சன்னமாக தடுக்கிறது. நாம் தான் அதில் போய் கூடிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அறிவு அந்த உறக்கம் என்ற இடியை தடுக்கிறது. நம் எண்ணம் எதிலே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதிலேதான் நாதமும் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. மானியத்துல பாட்டியா அவர்கள் நம்ம தெய்வனுடைய அந்த அவர்களுடைய அந்த சொல்வனை இதை பத்தி ஒரு இடத்துல மின்னி காமிச்சிருக்கிறாங்க. இந்த சூதாயத்தின் வாழ்னு சொல்லும் போது இந்த இது வாக்கியம் எனக்கு தோணுச்சு. தங்களின் முழந்தாளின் மொட்டு வரையிலும் நீண்டுள்ள முபாரக்காகிய கொண்டற்கொடையை நிகழ்த்த திருப்பாலி பியற்றும் திருச்சங்கரத்தினை காணும்படி எடுத்து தொட்டு மேலாவை தொட்டனர் நாத தொல்வினை கூட்டம் தொகழ்பட பாய்ந்து கண்ணெஞ்சை விளக்கும் நீண்டுரை வாழன மனத்திருள் கடியும் வளைவு வாழ் என்றார் மறைமலை பிளந்து வகை தரும் வாழன என்னரும் நினைவில் ஏறு போர் பாய்ந்து சாதிச்சு கருக்கும் தென்னிறக்கூர்வாள் வகை தொகை அறுக்கும் வடிவு வாழ் என்றார் இருபுறம் கருப்புடை போராட துணையும் ஒருவினை அனைத்திலும் ஊடுருவியோடும் பேரான உண்ணா பேசும் வாழன. நம்ம தெய்வம் அவர்களுடைய சிறப்பை பத்தி அவர்களுடைய குருநாதர் எப்படி நம்ம பாட்டி அவர்கள் எடுத்து அருளி இருக்கிறாங்க. அவர்களுடைய நாவன்மை பத்தி நமக்கே தெரியும். எப்பயுமே அவங்க நீதான் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாமளும் அவங்களும் ஒன்னாயிட முடியாது. அவங்களுடைய நாவன்மைய நம்ம இப்ப எத்தனை செம்மல்கள் வந்தாலும் இவங்களுக்கு இது ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவு அவர்களுடைய நாவன்மை இருக்குது. அவங்களுடைய எண்ணம் எப்படின்னா கர்த்தருடைய எண்ணத்துல எந்நேரம் ஒட்டி இருப்பாங்க அந்த தீர்க்க தரிசனம். நம்ம அந்த மாதிரி ஒட்டி இருக்க முடியாது. 24 மணி நேரமா நம்ம அந்த அறிவு சொருபராக தான் அந்த தீர்க்கதரிசர் எல்லாமே ஆயிட்டாங்க. பிரம்மத்தோட முழுமனதும் கூடியிருப்பவர்கள் தான் அந்த தீர்க்கதரிசர்கள் எல்லாருமே. ஆனா அந்த முழு மனதோட 24 மணி நேரமும் நம்ம அந்த இதுல இருக்க முடியுமா அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. அவர்களுக்கு அந்த ஜீவன் முக்தர்களுக்கு மனம்ங்கிறதே கிடையாது. எல்லாமே அறிவுதான். நம்ம அந்த அறிவை பின்பற்றி நம்ம மனத்தை கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு அறிவை முன்னாடி வச்சுட்டு நம்ம போகணும். என்ஜின் முன்னாடி போகணும். அப்பதான் நம்ம மனம் பெட்டி மாதிரிதான், ரயில் பெட்டி மாதிரிதான். அந்த என்ஜின் இல்லாம ரயில் பெட்டி இருந்தா என்ன ஆகும்? அப்படியேதான் ஓடவே ஓடாது அந்த பெட்டி. சர்வோதரி வாழ்க்கைக்கான துணை குடும்பம் நடத்துறதுக்கு மனைவிய துணையா தேடிக்கொள்ற மனிதன் நெடுங்கால நித்திய சொர்க்கபதி வாழ்க்கை ஒரு துணையை ஏன் தேடிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தெய்வமார்கள் கூட இதுக்கு ஒரு பாக்கியம் 220 கேட்கிறாங்க. எப்பயும் என்னைக்கு இருந்தாலும் இந்த தூளம் ஒரு அழியக்கூடிய தூளம் தான். இது நம்மளுடைய சொந்த தூளம் கிடையாது. இந்த உலகமும் நம்ம சொந்த உலகம் கிடையாது. அந்த சொர்ண உலகம் தான் நம்மளுடைய சொந்த உலகம். அப்ப அந்த சொந்த உலகத்துக்கு போகணும்னா இந்த தூளத்தோட போக முடியாது. அந்த நித்திய தூளம் ஒண்ணு எடுத்தாதான் போக முடியும். அப்ப அந்த நித்திய தூளம் எடுக்கணும்னா ஒரு குருவை தேடி அடையணும். அப்ப அந்த மனித உடல் எடுத்து பிறந்தவளுக்கு 4 பாடங்கள் வருதாங்கல்ல. மனித உடலுக்குள்ள ஒரு 6வது அறிவு இருக்குது. அந்த 6வது அறிவு அப்புறம் கசப்பு ஜலம் வழியாம தப்பிக்கணும்.
மூணாவது பாடம் வந்து அப்ப கசப்பு தலை வெளியாம தப்பிக்கணும்னா ஒரு மனிதன் வந்து ஒரு குருவை தேடி அடையணும். அப்ப அந்த குருவை தேடி அடைஞ்சு கடைசி வரை இறுதி வரை நிலையற்றாதான் அவனுக்கு வந்து அந்த வந்து பரம்பத வாழ் வந்து கிட்டிக்கும். இதுதான் வந்து கல்வி அப்படின்னு ஒரு வாக்கியத்துல வந்து இருப்பாங்க. குரு என்பவர் வந்து நம்மளுடைய விதி எழுத்தை வந்து மதிய எழுத்தா வந்து மாத்துறாங்க. விதிங்கிற பிறக்கும் போதே மனிதனுக்கு வந்து அந்த சாவுங்கிற அந்த பிணிங்கிற அந்த விதி வந்து நம்ம தலையில வந்து எழுதப்பட்டிருக்கு. அந்த மதிய எழுத்தை மாற்றக்கூடிய இது வந்து அந்த விஞ்ஞானிகளுக்கு ஒண்ணுதான் வரும். இது வரைக்கும் அந்த பாரவான் உலகத்துல சதுயுகத்திலயும் வந்து ஒவ்வொரு விஞ்ஞானியும் தெய்வம் வந்து அழிஞ்சுட்டே வர்றாங்க. ஆனா யாரும் வந்து அவர்களை வந்து சாதாரண மனிதராதான் வந்து அவங்க வந்து இது பண்ணி அவங்கள வந்து மனிதரை பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள துன்புறுத்தி ஓட விரட்டி அவங்கள கொடுமைப்படுத்தி என்னென்னமோ பண்ணி சித்திரவதை பண்ண அளவுக்கு மனுஷன் வந்து மாறிட்டான். அப்ப அந்த பாவத்திரை வந்து மனிதனுடைய இதுல வந்து இருக்கும். அந்த பசுந்திரை கிழிந்து கதைன்னு ஒரு பாடல்ல வரும். இயற்கையில இருந்து பேசும். எத்தனையோ திரைகள்லாம் விலகும். ஆனா அந்த பசுந்திரை வந்து கிழியன்னா அந்த ஆசானுடைய இறக்கம் இருந்தாதான் அந்த திரை வந்து கிழியும். வள்ளலார் அவர்கள் இதுல 7 திரை வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க சிவதேவன் நம்ம இதயத்தோட இருட்டை பாவ இருட்டை எல்லாம் பாவத்துலதான் நம்ம வந்து பரண்டுட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து பாவடிப்பெல்லாம் தேவன் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பாவ இருட்டை போக்கி நம்ம இதயத்துல வந்து அந்த சிவனுங்கிற அந்த வாடாத தீபத்தை வந்து ஏற்றி வைக்கிறவங்க தெய்வம் மட்டும்தான். அந்த சிறந்தேவி பட்டத்தை இலவசமா நமக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வசந்த காலத்துல எத்தனை பேர் வந்து கையேந்தி நிக்கிறோம். ஒரு இந்த உலக கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு 5% தான் நம்ம வந்து கையேந்தி நிக்கிறோம். ஆனா அந்த நரகத்தோட கொடுமைய பார்க்கும்போது தெய்வம் ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க, ஒரு சாதாரண ஒரு ஜெயில கொண்டு போய் போட்டா பெரிய அவமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொத்தெல்லாம் வித்து இது பண்றான். அங்க ஜெயில வேலை வேலைக்கு சாப்பாடு வேற கிடைக்கும். அங்க என்ன நரகத்துல இது நெருப்பு வாழைய வச்சு அழுகுறாங்க, பாம்பு தலைய வச்சு கடிக்க விடுறாங்க, எண்ணெய் கொப்பரையில இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இத அந்த ஒரு 3 வரியில இத சொல்றாங்க. அத இது வந்து கமலமணி அனந்தர் மாமா வந்து நான் வந்து இதுல வைகாசி திருவிழால இருக்கும்போது கமலமணி அனந்தர் மாமாவுக்கு வந்து தெய்வம் வந்து இந்த நரகத்தை காமிச்சிருந்தாங்க. அந்த இதெல்லாம் வந்து படம் வரைஞ்சு அதை வந்து எழுதி இது பண்ண சொன்னாங்க. அப்ப நாங்கெல்லாம் பார்த்தோம். ஒரு 13 சாட்ல வந்து வைகாசி தெரியும் போது நரகத்துல எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு அதை வந்து அவங்க எழுதி இது பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன வயசுல நாங்க இருந்த போது நான் அதெல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அந்த கண்ணுக்கு எட்டியதை வந்து நம்ம தகப்பன் வந்து உரிமையாக்குறாங்க. கண்ணுக்கு எட்டாத இப்ப தெய்வம் கொடுக்குறாங்க. இப்ப வந்து நமக்குள்ளேயே ஒரு இது வந்து தகப்பனன் வந்து பெற்றுட்டு வரும். 4 பேர் கூடின இடத்துல நானும் இருப்பேன் அப்படின்னு பைபிள்ல வந்து இறைவன் வந்து சொல்றாரு. அப்ப நமக்கு நம்ம கூடி பங்கி கொள்ளும் போது அவர்களும் நடுவுல வந்து அவங்க இருப்பாங்க. ஆனா நம்ம கண் கொண்டு பார்க்க முடியுமா? அவங்க கலசங்கத்தை பார்க்க முடியுமா? அவங்கள பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. அவங்க நாலு துணியதான் நம்ம கேட்க முடியும். இருள் உலகத்திலிருந்து நம்மளை வந்து அந்த பிரகாச உலகத்திற்கு ஏற்றி வைத்தவங்க தான் அவங்கதான் மறைமொழி மாந்தம். அவர்களுடைய துணை கொண்டு நம்மளுடைய இந்த இருள் உலகத்திலிருந்து நம்ம எல்லோரும் அந்த அருள் உலகத்திற்கு போக தெய்வமார்கள் நமக்கு துணை செய்வார்கள் என்று சொல்லி நமக்கு கேள்விப்படுற நமஸ்காரங்கள். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். தெய்வமே சீரோருடையும் திருவள நாடு திறந்துருவெடுத்து திருவிளை ஆடல் புகுந்து அவதாரம் செய்து வந்து எமன்பதி கடந்து வீரக்குன்றேறி நின்று அழியாத நித்திய மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சிக்குரிய அந்த வாழ்வில் நம்மை புகுத்தாட்டி வைக்கின்ற
தாயின் மிக்காம் கருணையாகிய தாயின் மிக்காம் கருணையர் கல்கி மகதி எனும் மூக்குக்கு வெளியே மூச்சோடாத வல்லவமுடைய ஓர் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்மபிரகாசம் இவரை ஆண்டவர்கள் அவர்களுடைய திருவடியை வணங்கி நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்றைக்கு சபையில நான் விளங்கிட்ட பங்கிக்கிறேமா. இன்னைக்கு அக்கா நமக்கெல்லாம் நம்ம தெய்வம் நம்ம எல்லாம் அந்த இப்படிப்பட்ட அந்த பேரின்ப அந்த பெருவாழ்வு வாழ்வதற்குரிய அந்த பதவியில அந்த சிவ செம்மல்கள் அப்படிங்கிற அந்த பதவியில நம்ம தெய்வம் அவங்களுடைய திரு கருணை உள்ளத்தினால அந்த தாயின் மிக்காம் கருணையால் நமக்கு ஏற்றி வச்சிருக்கிறத மிகவும் அழகாக வேத முத்துக்களாக நமக்கெல்லாம் எடுத்து நமக்கெல்லாம் வழங்கினாங்க. அப்போ நம்ம தெய்வம் அதாவது நம்ம உலக படிப்பு படிக்கணும், படிச்ச உடனேதான் படிச்ச பின்னால்தான் நமக்கு அந்த பட்டங்கிறதே கிடைக்கும். ஆசிரியர்னா அந்த பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த பட்டத்தை கொடுப்பாங்க. ஆனா நம்ம தெய்வம் அவங்களை நினைச்ச மாத்திரத்திலேயே நினைத்தவருக்கெல்லாம் நிறுத்தினோம் மீட்பு அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த தெய்வீக செயல அந்த அருள் அமுத நமக்கு வழங்குவதோடு நம்மள எல்லாம் அந்த சிவபுர நாட்டு சிவ செம்மல்களாக நம்மளை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிற அவங்களுடைய அந்த தாயின் மிக்காம் கருணையை நம்ம தினமும் நினைந்து மனதுருக வணங்கி வணங்கணும். அப்போ நம்மளை எல்லாருமே அந்த சிவபுர நாட்டுக்கு போக்குவரத்துடைய செம்மல்களாக நம்ம தெய்வம் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள்களாக அவங்களுடைய புதல்வர்களாக இருக்கக்கூடிய 69 ஜாதிகளை சேர்ந்த மக்களை ஆண்களும் பெண்களும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அவங்களுடைய புதல்வர்களாக ஏற்று அந்த சிவபுர நாட்டிற்கு அவருடைய சிவ செம்மல்களாக அவங்களுடைய திரு உள்ளத்தினால ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்படி ஆகும்போதுதான் அவங்களுடைய எண்ணமும் நம்மளுடைய எண்ணமும் அந்த கூறிய வாழை முனை போல இருக்கும். நம்ம தெய்வத்தினுடைய அந்த நாவு அந்த திருநாவு எப்படி இருக்கும்? அந்த திருநாவு நீதி சொல் மனம் பேசும் அவங்களுடைய நாவு சகல மதிவாதிக்க சாட்டை கொண்டு விளாசக்கூடியதாக இருக்கின்ற அவங்களுடைய அந்த திருநாவு அந்த திருநாவின் முனை போல நம்முடைய நாவின் முனை இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திரு உள்ளமாக இருக்குது. அப்போ அவங்களுடைய அந்த திரு கருணையினால அவங்களுடைய அந்த அவங்களுடைய துணி அவங்களுடைய திரு வாக்கு மூலமாக நம்முடைய நாவெல்லாம் அமுத நாவாக மாத்தணும். பேச்சலி நாவனை அமுத நாவோனாக்கி அந்த எல்லாத்தையும் அந்த அமுத நாவோனாக்கி நம்முடைய அந்த இறுதி வரக்கூடிய அந்த சபமாகி அந்த மரண பயத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமையெல்லாம் கொடுத்து அந்த இதய தாமரையில் வீற்றிருக்கின்ற அந்த மாசு மறுவில்லா புகனை காட்சி பொருளாக தரிசிக்கக்கூடிய அந்த வல்லமையை நமக்கு கொடுக்கக்கூடிய நம்ம தெய்வத்தினுடைய அவங்களுடைய திரு கருணையாலதான் அதை சந்திக்க வைத்து நம்மளுடைய நாவையெல்லாம் உன் நாவிலிருந்து நாம் பேசுகிறோம் அப்படின்னு நம்ம தெய்வம் நமக்கு நம்மளுடைய நாவையெல்லாம் அந்த தலைமகள் குடியிருப்பு நாவாக மாற்றி வைத்து அவங்களுடைய அந்த கூறிய அந்த அவங்களுடைய எண்ணத்தோடு நம்ம ஒன்றி இருக்கும்போது அவங்களுடைய ஆசானுடைய அந்த அவங்களுடைய நோக்குக்கு இணங்கிய நாவாக நம்ம எல்லாம் மாற்றி நம்மளெல்லாம் அந்த அமுத நாவாக மாற்றக்கூடிய அந்த செயலை அந்த அறிவாகார அந்த பிரம்மஸ்வரூபரே அந்த அறிவாகார ரூபரே நமக்கு அந்த அறிவாகத்தை திருப்பார்கடலை வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக அழிப்பது போல நமக்கு அதை மிகவும் எளிதாக அழித்து நம்ம நாவ அமுத நாவாக மாற்றி வைக்கக்கூடிய அந்த திரு உள்ளம் அவங்களுடைய உள்ளமாகத்தான் இருக்குது. அப்புறம் நம்ம தெய்வம் நம்மள அந்த அடுத்து நம்மள அந்த சிவபுர நாட்டுக்கு அந்த பிரணவ நாட்டிற்கு அழைத்து போவதை மிகவும் எளிமையான செயலாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம மனம் முதல்ல 10 ரூபாய் 100 ரூபாய் இருந்தா 200 ரூபாய் இருந்தா தேவலாம் 200 இருந்தா 1000 ரூபாய் தேவலாம் அப்படின்ற அந்த ஆசை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்குது. அந்த மேலாபரமான ஆசை நமக்கு வருவதற்கு காரணம் அந்த உன்னதமான பொருளை நமக்குள்ள வைத்து இறைவனை படைத்திருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த எண்ணம் வருது. அப்போ அந்த அந்த அறிவாகார உடல் எங்க இருக்கு? அந்த பிரணவ நாடு அந்த பிரணவ ரூபம் எங்க இருக்கு? அந்த பிரணவ தூளம் நமக்குள்ளேயேதான் இந்த அழுத்திய உடலுக்குள்ளதான் இருக்குது. அந்த உடலுக்குள் அந்த பிரணவ நாட்டிற்கு அடித்து போவதற்காகவே நாம் காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் வந்திருக்கூடிய இந்த வசந்த காலத்துல அந்த பிரமவித்தை நமக்கெல்லாம் மிகவும் எளிதாக கற்றுத்தந்து அது அந்த நாட்டிற்கு அழைத்து போகக்கூடிய தெய்வமாக நம்ம தெய்வம் இருந்தாங்க. அப்போ அந்த ஜீவ தேகத்தை மின்னலுடையமாகி அந்த ஜீவ தேகத்தை நம்ம தெய்வம் நமக்கு காட்டி தந்து அதை நாம பெற்று அந்த ஜீவ தேகத்துக்குள் நுழைந்து தினமும் நுழைந்து பலருதான் சன்மார்க்கம். அப்போ அந்த சன்மார்க்கத்தை அந்த சாகாக்களையும் நமக்கு கற்றுத்தந்து நம்மளெல்லாம் நம்ம தெய்வம் நமக்கு அந்த வாக்கி தந்திருக்க தெய்வத்துக்கு நம்ம செய்யக்கூடிய கைமாறு அவங்களை தினமும் அவங்க நம்மளுக்கு அந்த உயிர் பொருளாக தந்திருக்கின்ற அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் கண்ணீர் மல்கி
உள்ளத்தில் அவர்களை நினைந்து நினைந்து நாம உருவும் போது அந்த மந்திரத்தினுடைய வல்லபம் வந்து எப்படி இருக்குதுன்னா, அந்த பொய்யான புலையர்களை எல்லாம் மந்திர சவுக்கு கொண்டு வாட்டி எவரிடமும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை வழங்கக்கூடியதாக நம்ம தெய்வம் நம்மளை எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம தெய்வம் நம்மளை எல்லாம் தினம் தினமும் அந்த பிரணவ நாட்டிற்கு போக்குவரத்து உடையவர்களாக நம்ம தெய்வம் அவங்களுடைய திரு கருணையினால நம்மளுக்கு எல்லாம் அந்த வல்லபத்தை வழங்கி நம்மளை அந்த சிவபுர செம்மல்களாக ஆக்கக்கூடிய வல்லமையை நம்ம தெய்வம் தினமும் தந்தரளி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த ஜீவாத்மாவினுடைய போக்குவரத்துக்கு வந்து எதுனா அது அவங்களுடைய துணிதான் அதனுடைய போக்குவரத்தாக இருக்குது. அப்போ அதுதான் நம்ம ஜீவ முதலாக இருக்குது. அப்ப அந்த சாகா கலையாகி அந்த உயிரிய படைப்பை அந்த எல்லா நூல்களுக்கும் வியாக்கியம் தரக்கூடிய பொருள் தரக்கூடிய அந்த கல்வியை நமக்கெல்லாம் கற்பித்து அந்த சிவபுர செல்வர்களாக ஆக்கி வைத்து அந்த ஆக்கி வைக்கக்கூடிய அந்த ஓங்கார கார வாக்கு வித்தினாலே நம்மளை எல்லாம் பிறப்பித்து ஈன்றெடுத்து நமக்கு மாதா பிதாவாக இருந்து நாளும் நமக்கு தேவாம இருந்த அந்த உணவை ஊட்டி ஊட்டி நம்மளை வந்து அந்த மனம் போன போக்குல போகாம நம்மளுக்கு அந்த தெய்வ அந்த பிறகு நாட்டில் போகக்கூடிய அந்த போக்குவரத்தை மிகவும் எளிமையாக காட்டி தந்து அவங்களுடைய அந்த திருநோக்கிற்கு இணக்கமாகி நம்ம எண்ணத்தையோ அவங்களுடைய எண்ணத்தோடு நம்ம எண்ணத்தை சேர்க்கக்கூடிய அந்த எளிய வழி நடைமுறைகள்லாம் அவ்வளவுகளெல்லாம் நமக்கு சொல்லி நம்ம தெய்வம் நம்மளுடைய அந்த அமுத நாவாக நம்மளெல்லாம் அந்த கூறிய வாளாக மாற்றிக்கூடிய அந்த திருவருளை நமக்கு தினம் வேதத்தின் மூலமாக வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய நான் வந்து அமுத நாவாக மாறணும்னா நம்ம மனம் வந்து செம்மையாக இருக்க வேணும். அவ மனம் வந்து எப்பயுமே தீய வழியில போறதுதான் இருக்குது. அப்ப அது புலன் வழியாக செல்லக்கூடியதாக தான் இருக்குது. அப்போ அந்த புலன் வழியாக ஓடி அந்த மனத்தை புலன் வழி பற்றி ஓடி போக்கி என் வயதையெல்லாம் நலன் பெற பெற்று தந்த தெய்வமாக நம்ம தெய்வம் இருந்து அவங்க அந்த அறிவாய ஆசானாக இருந்து நமக்கு வந்து அந்த மனத்தை வந்து செம்மைப்படுத்தக்கூடிய தெய்வமாக இருக்காங்க, அரும் மருந்தாக இருக்காங்க. அப்போ அந்த மனத்தை அந்த ஒளிகள் 7 ஒளிகளை பத்தி அக்கா சொன்னாங்க. அந்த பிரித்திசாரம், சக்தி, தேவு, வாயு, ஆகாச அம்சம் போன்ற ஒளிகள். மற்ற ஒளிகள் வந்து மனமாகவும் புத்தியாகவும் இருக்குது. இந்த மனம் புத்தி ரெண்டுமே அகத்தரணங்களாக இருக்கு. அதுக்கு வந்து அந்த மனத்தினுடைய வேலை வந்து என்னன்னா அந்த புலன் வழியாக சென்று கண்ட விஷயங்களை எல்லாம் சேகரித்து நினைவாக பதிய வைக்கிறது. அப்ப அந்த நினைவு வந்து நம்ம பிரித்தெடுக்கணும்னா நம்மளால முடியாது. அதுக்கு ஈஸ்வரன் தான் வரணும். அப்ப அந்த நம்ம ஈஸ்வரன் வந்து நம்ம நல்ல நினைவுகளாக நம்ம பதிய வச்சிருந்தோம்னா தான் அதை வந்து அது ஈஸ்வரன் நம்ம ஈஸ்வரனுடைய அவங்களுடைய கைப்பளிதமாக ஆக முடியும். அப்போ நம்ம வந்து எப்படி அந்த மனம் புத்தி அந்த மனத்தை வந்து நம்ம புலன் வழி செலுத்தாம ஆசானுடைய அவங்களுடைய அருள் வழி செல்லும் போதுதான் அது மருந்தாகி அது வந்து அந்த அருள் அமுதம் வந்து அதுக்கு மருந்தாகி அந்த பாவ நினைவுகள் எல்லாம் சங்கரித்து அறிவை முழுவதுமாக அறிவாக மாற்றுகிறது. அப்படி மாற்றும் போதுதான் நம்ம தேகமும் மாறும். அப்போ வந்து அறிவு அந்த மனம் வந்து எப்படி இருக்குன்னா மனமும் அறிவும் எப்படி இருக்குதுன்னா கடலில் உள்ள உப்பு போல இருக்குது. உப்பு என்பதுதான் அறிவு. எப்படி கடலில் இருந்து உப்பு எடுப்போம், எப்படி கடலில் இருந்து உப்பை எடுப்போம், சூரிய ஒளியால நீரை ஆவியாக்கி உப்பை வந்து பிரிச்சு எடுப்போம். அது போல மனமும் அறிவும் ஒன்றாகவே இருக்கிறது. தெய்வம் அவர்கள் தம்முடைய அமுத நாய் என்ற சூட்டினால் காய்ச்சி நீரை வெளியாக்கி பஞ்சரத்னா என்கின்ற அந்த யுக அறிவை பிரித்தெடுக்கின்றார்கள். அப்போ நம்மளுடைய அந்த அறிவை வந்து நம்ம தெய்வத்தினுடைய அருள் அமுதமாக தான் நம்ம பிரித்தெடுக்கிறோம். அவங்கதான் அந்த மருந்து, அந்த அருள் அமுதம் தான் நமக்கு மருந்தாக இருக்குது. மாதவன்ற அருள் மருந்தாக இருக்குது. அதை நம்ம தினமும் பருகும் போது நம்மளுடைய மனம் மாறி நம்மளுக்கு எல்லாமே அறிவாக இருக்கும் போது அந்த அறிவாக அவங்க அந்த அறிவு வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாவ நினைவு வந்து சங்கரிக்கிறது. அப்புறம் நம்மளுடைய நினைவும் தேகமும் மாறும். நம்மளுடைய வாயெல்லாம் 24,000 நாவுடைய வாயாகவும் 16,000 கண்களாகவும் காது அருள் புரண்டாலும் கேட்கக்கூடிய காதாகவும் ஆகிறது. அப்போ நம்மளுடைய அந்த மனதை வந்து சுத்தப்படுத்தணும்னா நம்ம மனசை வந்து நம்ம தெய்வம் அவங்களுடைய நினைவின் பக்கமாக அவங்களுடைய எண்ணத்தினோடு இணைக்கக்கூடிய அவங்களுடைய நோக்கிற்கு இறங்க நம்ம திருப்ப வேணும். அப்போ ஞானம் பெறணும்னா நம்ம மனம் தான் முதல்ல யவனமாக மாற வேண்டும். அப்போ நம்ம மனம் மாறணும்னா நம்ம வந்து தெய்வத்தினுடைய அருள் அமுதத்தை தினமும் உண்டு அவங்களுடைய நோக்கிற்கு நேர் இலக்கில வந்து நம்ம இருக்க வேண்டும். அப்ப நம்ம ஆசானுடைய உத்தரவுப்படி நம்ம நடக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம மனம் வந்து யவனம் அடையும். அப்போ நம்மளுடைய தெய்வம் வந்து நமக்கு வந்து சொர்க்க வாழ்வை அடைவதற்காக மனிதன் அனைவரும் சொர்க்கபதிக்கு போக வேண்டும் அப்படிங்கிற உயிரை உள்ளத்தோட தான் நம்மளை எல்லாம் படைச்சிருக்காங்க. நம்மளுக்காக எண்ணி 1008 ஆண்டுகளையும் படைத்த இறைவன் நம்மளை
எல்லாம் அவத்தை போகவா படைச்சிருப்பாங்க? இல்லையே, அவங்களுடைய உயிரி உள்ளம் என்னவாக இருக்கிறது? என்னை போல மனுத்துடன் தாங்கி வந்திருந்து அந்த நித்திய தேகத்தை, அந்த தெய்வ முதலை அடையாமல் உலகத்துல எல்லோரும் அடைய வேண்டும் என்பதுதானே அவங்களுடைய திரு உள்ளமாக இருக்குது. ஆனா ஒரு சிலர் மட்டும் தானே அதை அனுபவிக்கிறாங்க. எல்லோருமே அந்த சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கிறது அடையாம ஒரு சிலர் மட்டும் அடையிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய திருவுள்ளம் தினமும் விசனப்பட்டு அதே கவலையாக இருக்கிறது. அப்போ நம்ம தெய்வத்தினுடைய அந்த கவலையை மாற்றி அவங்களுடைய திரு உள்ளத்தை மகிழ்ச்சியடைய வைக்கணும்னா நாமளும் தினமும் அந்த அவங்களுடைய அருள், அந்த அறிவாகரத்தை தினமும் உண்டு அவங்க அதன்படி அவங்களுடைய உத்தரவுப்படி நடந்து நம்ம பெருமாள் அவங்களுடைய கட்டளைக்கு இணங்கி தினமும் அவங்களை வணங்கி தோத்தரித்து நம்மை சிவசிமலாக ஆக்குவதற்காக அந்த அருளமுதத்தை வழங்கி கொண்டிருக்க நம்ம பெருமாளை வணங்க வேண்டும் அப்படிங்கிறத நான் விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்ம பிரகாச மூக்கு வெளிய மூச்சோட தவமுடைய ஊன் உலகமற்ற நம் குலதெய்வ பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாலை ஆண்டோடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் ஜீவ சகோதர அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம். இந்த அக்கா தெய்வம் நம்மளை எப்படி சிவசம்பளாக ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு எதவாக்கி பகிர்ந்து அது வாக்கியத்துல காமிச்சு கொடுத்தாங்க, முன்னே காமிச்சாங்க. சிவபத செல்வர்களை தினம் சிவபதநாட்டிற்கு போக்குவரத்து உள்ள சம்மதங்களாகிய பல ஆயிரக்கணக்கான புதல்வர்களை நாம் பெற்று உள்ளவர்களா இருக்கிறோம். சிவசம்பதம் அவர்கள் எண்ணமும் ஒரு புதல்வனின் எண்ணமும் கோடி வாழாயுதத்தின் முனை போல் இருக்கும். ஆனால் மற்றவர்கள் எண்ணம் கனிந்த பழம் போல் இருக்கும். அவருடைய எண்ணத்துல தான் நம்ம போய் கலக்கணும். அப்பதான் அவங்க சிவசம்பதா நம்மள ஆக்க முடியும். அதுக்கு தான் அவங்களுடைய துணி, அந்த துணி மூலமா தான் நம்ம சிவகுல நாட்டுக்கு சேர முடியும். அதான் ஜீவாத்மாவின் போக்குவரத்து தான் துணி. துணின்றது அவங்களுடைய சப்தம் தான். அதை நம்ம நினைவுல பதிவு வச்சு நம்ம மூலம் அந்த வாக்குலதான் நம்ம சவாரி பண்ணணும். ஜீவாத்மாவின் போக்குவரத்து தான் துணிதான் ஜீவாத்மாவின் தலை. ஆடல் வாக்கே முதன்மையா இருக்கும். மற்ற யாவும் யாதொரு பிரயோசனத்தையும் தராது. அந்த துவனி வாக்கா அவருடைய வாக்கு மேலதான் வாக்குதான் நம்மள சூப்பர நாட்டு செல்வர்களாக ஆக்கி வைக்கிறது. நம்மளுடைய எண்ணம் 5 போகிற நேசத்தை தான் உயிரால் கொண்டு உள்ளது. அதை விட்டு ஆண்டவன் அருளுக்குள் நுழைய வேண்டும். ஒரு அருளையே அறிந்த வேண்டும். அது சிறு சிறிதாக உன் உள்ளத்தில் சென்று தீரணமாகி ஒரு அர்த்தத்துல போய் கலக்க வேண்டும். அறிவே உன் பாவ நினைவை சங்கரிக்கிறது. நினைவே அறிவாக மாறுகிறது. நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. நம் தேகம் நினைவு தேகத்தை நம்மளது மனமா இருந்தது. அந்த மனமெல்லாம் அறிவா அவங்களுடைய அறிவா மாற்றி கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய வாக்குதான் அந்த வாக்கு வீட்டுலதான் நம்மளை பிறப்பிக்க வைக்கிறாங்க. அது மாமியத்துல ஆதி தலைநாளிலே சுத்தாவிசி ஓங்காரகாடு வாக்கு விட்டினாலே பிறப்பிக்க செய்து ஈன்று எடுத்த என் அக்கா இன்னும் தாங்கள் மாறாத ஏவாமல் அருளோடு உணவு ஈந்து நாளும் ஊற்றி வளர்த்திருத்தீர்கள். இவ்வாறாக மாதாவும் பிதாவுமான மன்னோ என் அண்ணே அம்மா அல்லல் வலுவினை அடுத்து கல்வியெல்லாம் கற்பித்து இறை கொடுவே சோதி திரு உருவே அப்படின்னு அந்த வாக்கு வீட்டுலதான் நம்மளை பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருந்தா ஒரு சத்தம் தான். அதுதான் அந்த ஒரு வாக்கியத்துல சொல்லி வராங்க. உன்னுடைய பழைய மூட நிலங்கள் யாவையும் தீநீர் போட்டு இழுத்து வைத்து ஆசான் பால் அன்பு பாதை செய்ய வைப்பதற்கு உபதேசம். அந்த உபதேசம் ஒண்ணு சிவமாக்காது. அன்பு என் விசேடத்தினால்தான் வாதனத்தினால்தான் நீ சிவனடி சேர முடியும். செத்தாலும் பின்வாங்காத வைராகிய அன்பே அந்த அன்புதான் வாக்கு ரூபமா வாக்குக்கு நம்ம ஆயுஷம் போறதுக்கு ஒரு வாகனமா இருக்கிறது. அந்த வாகனம் தான் இது சேர முடியும். அதுதான் அப்பதான் அவங்களால நம்ம இதயத்தில் இருக்கிற ஈசனை அவங்களால காட்டி தர முடியும். இதயத்தில் ஈசன் இருப்பிடும் என்பது புராதன வார்த்தை. எந்த எல்லையிலேயும் அந்த பெதாட்டையை இதயத்தில் ஈசனை காட்டியது உண்டா? இந்த உலகமே சபையாக்கி கேட்டாலும் அப்படி கண்டோம் என்று சொல்வது உண்டா? கண்டோம், சத்தியமா கண்டோம் என்று கூடுதல் சிவமக்களை இதுகாலம் பல்லாயிரக்கணக்கில் உருவாக்கி இருக்கிறோம். எம் சம்பாதனை சிவலோக சம்பாதனை. அது அதற்கென்றே பெற்ற மகன் பெற வேண்டும் என்று சொல்ல இருக்கிறோம். நாம் சம்பாதித்து முடிந்தது. அந்த திரவிய முதலை கையில் வைத்துக் கொண்டு கேட்கிறவர்களுக்கெல்லாம் வாரிசு அறிவித்துக் கொண்டு இருக்கிறோம். அவங்க சம்பாதனைய நம்மளுக்கு கொடுத்து நம்மளே சிவபத செல்வங்களா மாற்றி வைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய துணிதான் சர்வ பாவங்களையும் சங்கரிக்கின்ற ஊற்று.
தண்ணீரோட வெளிய தண்ணீராகி காற்றாய் புகையாய் மாறி போசையாய் ஒளியாய் மாறி போன தண்ணீர் அது. அது இந்த உத்தியோகத்தில் மக்கள் அருந்துகிறார்கள். அந்த துணியாலதான் நம்மளுடைய பாவம் எல்லாம் சஞ்சரிக்கப்படுகிறது. அந்த திரு வாக்கு மூலமாக நம்ம பாவத்தை சஞ்சரிக்கிறது. அது ஏன்னா நம்ம உடம்பு 7 வித பண்புகளாக கட்டப்பெற்றது, 7 சுத்த ஆவிகளாக கட்டப்பெற்றுன்னு சொன்னாங்க. அதுதான் பிருத்வி சாரம். அது நம்மளுக்கு மூக்கு வாசனையை நுகர்வதற்கும், அப்போ சாரம் ஜல அம்சமா இருக்குது. நம்ம நாக்கு எல்லா ருசிகளையும் எல்லா வேதனாவா வளர்க்கறதுக்கு அது நம்மளுக்கு உதவி பெறுகிறது. தென்யூ சாரம் அக்னி, இது ஒளி. அது கண்ணு பார்க்கவும் கண்களை பார்க்கவும் இரவனுடைய பார்க்கவும் கொடுக்கப்பெற்றுள்ளது. வாயு, அந்த வாயு அம்சம் ஸ்பரிசம், குளிர், இது உஷ்ணம் எல்லாத்தையும் உணரக்கூடியது. ஆகாச அம்சம் ஒளி, அது செவியா இருக்கிறது. அந்த செவியான எல்லா சப்தத்தையும் நம்ம கேட்க வேண்டும். மனோ புத்தியிலிருந்து அகப்புறத்துல இருக்குது, அகசாரங்களா இருக்கிறது. அதனாலதான் மனம் எல்லாத்தையும் கிரகிச்சுக்கும். கண்டது மனுஷன் ஏற்றி நினைவுல பதிய வச்சுக்கும். அத நல்லது கெட்டதையும் பார்க்காது. அது அந்த மதம் சட்டைகள் போக்குறதுக்கு ஒரு ஆசானும் ஒரு இறைவனும் யமனும் இருந்தாலும் மட்டும்தான் அந்த நினைவுகள்லாம் மாற்ற முடியும். நம்ம மனம் போன போச்சுதான் ஒரு ஆத்மாவுக்கு என்ன வரும்? தீங்குதான் வரும். ஆசானின் அவருடைய நினைவாக அந்த பதித்து விட்டோம்னா அந்த அவங்க நம்ம நினைவின் ஆகாயத்தில் அமிர்தத்தின் தான் நீ பார்க்கிறாய், பேசுகிறாய், எண்ணுகிறாய், சர்வங்களுக்கு அங்கப்பொருளும் ஓடி ஆடுகிறது. அவருடைய நினைவை நம்ம நினைவுல பதிய வச்சுட்டோம்னா அது சிறிசாக நம்ம நினைவுல போய் தீர்ணமாகி அந்த சட்ட நினைவு, அந்த அழி நினைவை எல்லாம் சங்கரிக்க பெற்று நம்மள ஆக்கக்கூடியது அவங்களோட திருவாக்க மூலமா தான். அந்த புத்தியை காரியம் செய்வதற்கு எது கஷ்டம் இருக்கிறது. இந்த மனம் என்ன சங்கரித்து வச்சிருக்கோ அந்த பாவ நினைவெல்லாம் சங்கரிச்சு அது வழியில நம்ம ஆக்கிறதுக்கு நம்மளோட ஆசானுடைய அறிவுதான் ஒரு துணையா நிற்கிறது அப்படின்னு இந்த சபையின் மூலமா உணர்ந்து கொண்டேன் என்று கூறி முக்தி பெறிட மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை தாராதேவி அவர்கள். நமஸ்காரம். ஆதியே துணை பிரம்மபிரகாச மேலிச்சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரங்கள். இன்னைக்கு அக்கா நம்ம எல்லோரையுமே நம்ம தெய்வம் சிவ செம்மல்களாக ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெய்வம் அவங்களோட திரு வாக்கியத்திலிருந்து நமக்கு அருமையா புரிய வச்சாங்க. நம்மளோட அழிநாவை நம்ம தெய்வங்களோட திரு வாக்கியத்தாலும் தோத்திர பாடல்களாலும் அவங்க ஏற்றி வைத்த ஆண்டவர்கள் மான்மியம், பிரம்மபடரடி போட இருக்கிற திருவிஞ்ஞான குரல், இந்த மாதிரி அவங்க எழுதின நூல்கள் மூலியமா அவங்களோட ஒளிநாடாவில இன்னைக்கும் நம்ம அவங்களோட துணியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அது கேட்கறதுக்கே நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நமக்கு நம்மளை படிக்க வச்சா நம்ம செவியில கேட்க வச்சா அவங்க அமுத நாவில இருந்து அவங்க பேசுறத கேட்கறதுக்கு நமக்கு செவி வேணும்னு சொல்றாங்க. நம்ம நமக்கு அதை கேட்கிற செவியையும் கொடுத்து, ஏன்னா எல்லா காதும் கேட்கறது இல்லையே, சில காதுகளை தான் கேக்குது. அப்படி கேட்கிற காதுகளா நம்மளை படைச்சதுக்கு தெய்வங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்படி நம்மளோட அந்த அழி நாவை அமுத நாவாக மாற்றுறாங்க. தெய்வம் சொல்றாங்க, நீ இங்க இருந்து ஒரு வாரம் நான் பேசுறத தொடர்ந்து கேளு. அப்படி கேட்க கேட்க உன்னோட அந்த ஜீவனுக்கு அது எட்டி நான் தான் வந்திருக்கேன், நான் தான் அப்படின்றத நிறைய இடத்துல தெய்வம் அவங்க சொல்றதை நம்ம கூட நம்ம சபையில பார்த்திருக்கோம். அந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏக இறைவன் நம்ம ஆண்டவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்றதையும் அங்க இருக்கிறப்ப அங்க வரவங்க அத அவங்க புரிஞ்சுக்கிட்டு தெய்வம் அவங்க பேசுறத கேட்டு அவங்க ஜீவன்ல அதை எட்டி புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிறப்ப அப்ப அந்த அழிநாவுன்னா சும்மா வீண் கதை பேசுறது சொல்லல. தெய்வங்களோட சம்பந்தம் இல்லாத எதை செஞ்சாலும் அது அழிநாவு தான், எதை பேசினாலும் அது அழிநாவு தான். அப்ப அந்த அழிநாவு அமுத நாவா மாத்துறாங்க. அவ தெய்வங்களை பத்தி பேசுறப்ப மட்டும்தான் நமக்கு அந்த நாவு அமுத நாவா மாறி இருக்கு. மத்த நேரம் அது அழி நாவா தான் இருக்குது. அப்படி இல்லாம நீ எப்பவுமே அமுத நாவா இருக்கணுன்றதுக்காக தான் தெய்வம் அந்த மூல மந்திரத்தை எப்பவுமே உச்சரிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த உலக வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு வேலைகள் செய்யறதுனால
நமக்கு வாக்கியங்கள் தோத்திர பாடல் இதெல்லாம் விட நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம். நம்ம மனசுக்குள்ள நம்ம மூல மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி நம்மள தினம் நம்ம தெய்வங்கள் நம்மள அந்த சிவபுர நாட்டுக்கு சிவசமார்களா நம்மளை ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்காங்கன்றது இன்னைக்கு நான் சபையில புரிந்து கொண்டேனாக்கா. அதே மாதிரி அந்த 7 உலகம், அப்ப 14 உலகம் இருக்கு. அப்ப அது இன்னைக்கு நான் புரிந்து கொண்டேன். அண்டத்துல 7 இருக்கிற மாதிரி பிண்டத்துல நம்ம உடம்புலயும் 7 உலகங்களை வச்சிருக்காங்க தெய்வம். ஒளி வீடுகளாக வச்சிருக்காங்க, சுத்த ஆவியாக வச்சிருக்காங்க. அது நீங்க பிரித்தசாரம், அப்புசாரம், தோயுசாரம், வாயுசாரம், ஆகாயசாரம் இது சொன்னீங்க. இதுல நான் நல்லா அதை நான் புரிந்து கொண்டேன் எனக்கா. அதே மாதிரி இந்த கடல்ல இருந்து உப்பு எடுக்கிறது, மனமும் புத்தியும் ஒன்னாதான், அறிவும் மனமும் ஒன்னாதான் இருக்கு. அது எப்படி சூரிய ஒளி மூலியமா அறிவுல இருந்து மனத்துல இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நான் நல்லா புரிந்து கொண்டேன் எனக்கா. அப்ப ஆக மட்டும் நம்ம தெய்வம் அவங்களோட வாய்மையிலேயே நாம நின்னோம்னா அவங்கள பத்தி மட்டும் நினைச்சு அவங்கள பத்தி மட்டும் பேசிட்டு இருந்தோம்னா நம்ம நாவ எல்லாமே அமுதனாவா நம்ம தெய்வம் மாத்தி கொடுக்குறாங்கன்றது இன்னைக்கு நான் சபை மூலம் புரிந்து கொண்டேனாக்கா. நமஸ்காரம் அக்கா அனைவருக்கும். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.